as a technologist I can guarantee you that AJ will not come in. இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் வந்து சுந்தர்சி தான். அருணாச்சலம் எடுத்ததும் அன்பேசியம் எடுத்ததும் சுந்தர்சி தான். இன்றைக்கி அரண்மனை எடுக்கிறதும் சுந்தர்சி தான். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் மூடுங்க, இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு when I became part of the system and setting up the syllabus அதோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. If you can't impact the people around you, you are useless. லைவ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நம்ம கிளாஸ்க்கோ யூடியூப் வீடியோஸ்க்கோ எதுக்கோ கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிற பாதி இன்இக்வாலிட்டி குறைஞ்சிரும். இப்போ வெர்னாக்குலருக்கு நான் ஒருத்தன் தான் போராடிட்டு இருக்கேன். இப்போ என்ன மாதிரி ஒரு 10 கம்பெனி வந்து இஃப் தே கிவ் ரைட் பீப்புள் டு தேம், அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அண்ட் சிஸ்டம் வில் சேஞ்ச். உன் லைஃப் என்னைக்கு போர் அடிக்குதோ அன்றைக்கி தான் நீ ஏதாவது ஒன்று சிந்திக்க ஆரம்பிப்பேன். சிஓ ஆனதுக்கப்புறம் டீச்சர் இருக்கிறது மிஸ் பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டு உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் டிக் பண்ணிட்டேன், பட் ஹேவ் யூ டன் எனிதிங் டு யுவர் சொசைட்டி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த கொஷனுக்கு தான் வந்து குவியை ஆரம்பிச்சது. ஏசியில் ஏஐ இருக்குது, வாஷிங் மிஷினில் இருக்குது, இனி அடுத்து வாழைப்பழத்தில் ஏஐ வந்துடும். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியாது. மெரினா பீச்சில் போய் அந்த அக்காட்ட கை நீட்டினா ஷீசன் ஏஐ. நம்ம ஆர்ட் ஃபார்ம்லாம் கண்டுபிடிச்சி வச்சோம், இதெல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து உட்காந்து எக்ஸல் சீட்டில் உட்காந்து தட்டிக்கிட்டு கிரியேட்டிவ் ஒர்க்கில் ஏஐட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக அதர் வேறு ஒன்றா இருக்கணும். 60 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்களே, ஏன்னா வந்து அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண விடாமல் இருக்குது. அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டா கவர்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லை, இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னு ஏதாவது வகையில். Still lot of things can be changed using technology. வணக்கம்ண்ணா. வணக்கம். பார்க்குற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஆக்சுவலாக இந்த டேவிட் லெட்டர்மன் வந்து மை நெக்ஸ்ட் கெஸ்ட் நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் பண்ணுவார். ஸோ அந்த வழியில் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கெஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்க வந்து மிஸ்டர் அருண் பிரகாஷ், குவியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஸோ குவி என்ன பண்ணுதுன்னு ஒரு லைனில் சொல்லணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா குவி வந்து another ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் யூடியூப்பில் படிக்கிறீங்களோ இல்லை NIT CSCலாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து படிக்கலாம். ஸோ இன் சிம்பிள் வேர்டு அவ்வளோதான். ஸோ இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான், பட் அதோட விஷன் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துச்சு இருக்குது. ஓகே, ஸோ யூ வாண்ட் டு பில்ட் குவியோட ஃபுல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா GUVI Geek நெட்வொர்க். யூ வாண்ட் டு பில்ட் அ கீக் நெட்வொர்க் வேர் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எனிபடி. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அது பண்ணுது. பட் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபண்டிங்கு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால சரி முதல்ல இதை பண்ணிவிட்டு அதை பண்ணுவோன்னோ. ஸோ இதை பண்ணிவிட்டு அப்போ இங்கேயே ஸ்டக் ஆகிடும், அடுத்த லெவலுக்கு இன்னும் போகல. ஸோ த விஷன்னு கேட்டால் அதான் விஷன். பட் கரண்ட்லி வி ஆர் டூயிங் ஜஸ்ட் ட்ரைனிங். ஆமாம், அது என்ன பண்ணுறோன்னா தமிழில் பண்ணுறோம், அதுதான் ஒரே டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர். மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நானும் குவியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அது வந்து குவியோட ப்ரொமோஷனல் பாட்காஸ்ட்லாம் கிடையாது. குவி பற்றி நிறையா பேசுவோம். எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக நிறையா கேள்விகள் கேட்கணுன்னு இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். இப்போ GenAI பற்றி பேசலாம், குவி வந்து GenAI எப்படி யூஸ் பண்ண போகுது, என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி பேசலாம். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு சிஓட ஃபிலாசபிஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ அது எல்லா விஷயங்களும் பேசலாம். நீங்கள் சொன்ன மாதிரி குவி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய கம்பெனியாக வளர்ந்து நிற்கிது, 800+ எம்ப்ளாயிஸ் இருக்கும். இந்த மூமெண்ட்டில் எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க? டு பி ஃப்ராங்க் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா வந்து இது ஆரம்பித்தோட ரீசன் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோன்னு தான். அந்த இம்பேக்டை உண்மையிலே சேஞ்ச் கொண்டு வந்துட்டோமானா இல்லை. ஏன்னா இன்னமும் அந்த கேப் இருக்க தான் செய்யுது. அங்கங்கே எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணமோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ தான் வந்து அட்லீஸ்ட் அதான் சொல்ல, மற்ற ஃபீல்டை பற்றி எனக்கு தெரியாது. தெர் ஆர் சம் ஃபீல்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஃபீல்டோ இல்லை எஜுகேஷனோ, ஹெல்த் கேர் எஜுகேஷனோ, இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னா இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஃபார் சிம்பிள் ரீசன், தெர் இஸ் அ சிஸ்டம் இன் பிளேஸ். அந்த சிஸ்டத்தை வயலேட் பண்ணிங்கன்னா இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை வரும். ஓகே, ஸோ எவ்வளோ மற்ற ஃபீல்டெலாம் வந்து இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை வந்தால் விட்டு போயிடலாம். பட் ஹெல்த் கேர்லையோ இல்லை எஜுகேஷன்லையோ இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை பண்ணோன்னா இட் காசஸ் த என்டையர் டிஸ்ட்ரப்ஷன் டு த சொசைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது புது மெக்கானிசம் மெடிசனில் கொண்டாருன்னு வச்சுங்களேன், மற்ற எல்லாம் அழிச்சிருக்கோட்டை அப்படின்னா அது பிரச்சனை. ஓகே, ஸோ ஈவன் இப்போ எஜுகேஷன் வந்து ஒரு லாங்குவேஜ் பெர்ஸ்பெக்டில் பார்த்தோன்னா, இப்போ தமிழில் அப்படின்னா லை வேறு மாதிரி யூஸ் பண்ணோம், இப்போ லை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறோம். அது மாற்றினதுனால நிறைய பேர்னால பழைய புக் படிக்க முடியாமல் போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ வென் யூ பிரிங் சம் சேஞ்ச் இன் திஸ் எஜுகேஷனல் ஃபீல்ட் ஆர் எனி திங், ஸோ இட் இம்பேக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, இட் இம்பேக்ட்ஸ் த ரீசனிங். ஸோ அதனால் அது வந்து பார்த்து பண்ணணும். இது கொஞ்சம் இது எனக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே, ஏன்னா சின்ன பையன் மாதிரி வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் மூடுங்க, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி சொன்ன ஆள் தான் நான். பட் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து when I became part of the system and setting up the syllabus அதோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. ஸோ எஜுகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும். இது எப்படி சொல்லணும்னா வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு காலத்தில் கவுண்ட் பண்ணி ஜோக்கெலாம் பார்த்தா கடுப்பாக இருக்கும், என்னடா லூசுத்தனமாக பேசுகிறான்னு. பட் அது வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஓகேங்களா, ஒரு மெச்சூரிட்டி வரும்போது என்ன நக்கல் பண்ணுறான் வரேன் அப்படின்ட்டு இருக்கோம்.
ஓகே. ஸோ அந்த புரிதலுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும்ல, அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஃபீல்டையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், ஸோ விஷன் இன்னும் ரீச் பண்ணல, விஷனில் இருக்க 1% கூட இன்னும் ரீச் பண்ணல. ஸோ ஒரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து இந்த ப்ராப்ளத்தை ஒருத்தரால் சால்வ் பண்ண முடியாது, குவினால் சால்வ் பண்ண முடியாது. இட் ஹஸ் டு பி சால்வ்ட் பை மல்டிபிள் பீப்புள். அண்ட் இது வந்து வின்னர் டேக்ஸ் ஆல் மார்க்கெட் கிடையாது. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ லிங்க்டின் போகிறேன்னா எவன் பெரிய நெட்வொர்க் வச்சுருக்கானோ அவன் தான் வின்னர். 10 பேர் நெட்வொர்க் வச்சுருக்க முடியாது. பட் எஜுகேஷனில் 10 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரலாம். ஓகே, there are always people to educate. எக்ஸாக்ட்லி. அது சின்னதாக இருந்தாலும் இம்பேக்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது இந்த சைட் ஆஃப் பிஸ்னஸ். வெரஸ் அது வந்து அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து மோர் பீப்புள் ஷுட் கம் இன், மோர் பீப்புள் ஷுட் பார்ட்டிசிபேட் அண்ட் தென் சேஞ்ச் த சிஸ்டம். ஒருத்தரால் சேஞ்சே பண்ண முடியாது லிட்டரலாக. ஓகே, ஸோ நீங்கள் கருத்து வேணால் பேசலாம், ஆனால் இறங்கி சேஞ்ச் பண்ண முடியாது. கருத்து நானும் பேசியிருக்கேன், ஆனால் அது பண்ண முடியாதுன்னு தெரியும். சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் வேர் இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய இந்த ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் பட்டிங் பீப்புள் இருக்கலாம், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி, ஸோ நான் என்ன தான் பண்ணால் அதெல்லாம் அவங்க சொல்கிறேன், இப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்படி க்ரோ ஆகலாம், இவ்வளோ பேர் இம்பாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுதான் வந்து என்னோட புரிதல் இந்த 10 வருஷத்தில். ஸோ இட் இஸ் அ ஈகோ சிஸ்டம் பிளே, நாட் அ இண்டிவிஜுவல் பிளே. எஜுகேஷன் இஸ் அ ஈகோ சிஸ்டம் பிளே. ஏன்னா நீங்கள் இது சொன்னதில் ஒரு விஷயம், நிறைய சிஓஸ் வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் ஏன்டா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி நேரத்துக்கு வந்தேன், வந்து ஃப்ரீயாக அட்வைஸ் கேட்குறேன் அப்படின்ற ஒரு இந்த திமிரு வந்துடும். அது ஆப்வியஸாக அது வந்து தான் ஆகணும், இல்லைன்னா அந்த கட்டம் துரட்டோவில் சர்வேவெலாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது கலெக்டிவ் பிளேங்கிறதுனால, ஏன்னா நான் வந்து இதை கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் மற்ற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதும் மற்ற எட்டெக்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதும் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா எட்டெக்லையும் நான் பேசியிருக்கிறேன், எல்லா எட்டெக் ஃபவுண்டர்ஸ்க்கும் நான் பேசியிருக்கேன். யார்கிட்ட கேட்டாலும் அருண் நான் நிறைய விஷயம் எனக்கு இன்புட் கொடுத்துருக்கிறேன், நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பேச்சு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிஇஓக்கு சிஇஓங்கிற ஜென்ரலாக ஹியூமனுக்கே வந்து ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் நீங்கள் இதை இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அது ஒரு கலெக்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா. இல்லை சே ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு வந்து ஒரு 10-15 வெர்னாக்குலர் எட்டெக் பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ குவி வந்து ஹவு வில் இட் ஸ்டாண்ட் அவுட்? ஆக்சுவலாக அப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்து அப்போ வந்து வெர்னாக்குலர் வந்து கமாடிட்டி ஆயிரும். இப்போ வெர்னாக்குலருக்கு நான் ஒருத்தன் தான் போராடிட்டு இருக்கேன். ஐ மீன் நான் போராடிருக்கேன் சென்ஸ் யூடியூப்பில் எல்லாம் வெர்னாக்குலர் அக்செப்டட். பட் நான் போய் கம்பெனிகிட்ட போய் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா தமிழில் படித்த பையன் கம்மியான பையன். ஸோ அந்த பர்செப்ஷன் இருக்குது. ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் கம்பெனிஸ், எம்என்சிஸ், சர்வீஸ் கம்பெனிஸ். அவங்களோட மைண்ட் செட்டில் என்னன்னா தமிழில் படித்தாலே கம்மி அப்படின்றது. அப்படிலாம் இல்லைடா, ஏன்னா நான் படித்தது தமிழில் தான்டா, நான் தமிழில் இருந்தாலும் நான் தெளிவாக உனக்கு தேவையான ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன்னு கஷ்டப்பட்டு ஒரு உதவி புரிய வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன மாதிரி ஒரு 10 கம்பெனி வந்து இஃப் தே கிவ் ரைட் பீப்புள் டு தேம் அண்ட் அவங்களாம் உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரமணா படம் மாதிரி அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அண்ட் சிஸ்டம் வில் சேஞ்ச். ஓகேவா? இப்போ ஜோகோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஜோகோ சொல்லலாம் டிகிரியிலே உள்ளே போகலாம் அப்படின்னு. ஓகே, தட் இஸ் ஒன் ஃபிலாசபி. இப்போ ஜோகோ மட்டும் பண்ணாமல் இப்போ எல்லா கம்பெனியும் அந்த பண்ணு வச்சுக்கோ, ஒரு 10 கம்பெனி அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அப்போ அதோட இதே சிஸ்டமே மாறிடும். டிகிரி இல்லாமல் நல்லா வருவாங்களா அப்படின்னு. இப்போ ஜோகோ பண்ணுறதுனால ஜோகோ மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், இல்லை போனவங்களால சில சேலஞ்சஸ் இருக்கும். அவன் முடிச்சுட்டு போகிறவனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து இப்போ 12th முடிச்சுட்டு வரவங்களுக்கு நிறைய கம்பெனிஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் சால்வ் பண்ணோன்னா இப்போ என்ன மாதிரியே இன்னொரு 100 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கேன், சிஸ்டமே மாறிடும். அப்போ வந்து இது கமாடிட்டியாக மாறிடும். அப்போ என்ன கேம் இருக்குன்னா வந்து இட் வில் பி லைக் கைண்ட் ஆஃப் ஓகே, அப்போ வெர்னாக்குலரில் எப்படி குவாலிட்டி எப்படி கொடுக்கறது. ஸோ அப்போ தான் வந்து குவாலிட்டியை பற்றி பேசுவோம். இப்போ வந்து இப்போ தான் ரோடு போட ஆரம்பிச்சிருக்கோம். நான் மரம் நட்டுருக்கு, அதான் போட்டிருக்கேன், அது வரணும், அது வர்றதுக்கு அப்புறம் தான் வரிசையாக இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டியை பற்றி இன்னும் பேசவே இல்லை. ஓகே, ஸோ ஈவன் இஃப் யூ விஷ் இட் வென் யூ ஸ்கேல் இட் தெர் வில் பி சேலஞ்சஸ். இப்போ நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கே காம்படிட்டிவ்ஸ் வரும், அப்போ குவாலிட்டி நல்லா வரும், ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து ஐடியல் விஷன். ஐடியலாக அப்படி தான் போகணும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம், நான் இது வந்து இப்போ குவி வந்து ஒரு ஃபண்டட் கம்பெனி, HCL குரூப் கம்பெனி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட்டை வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக டேட்டாலாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சாலே இன்வெஸ்டர்ஸ் காசு போட மாட்டாங்க பாதி இடத்துல. ஸோ நீங்கள் சொன்னது வந்து லிட்டலாக மார்க்கெட்டில் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு, அது வந்து ஆன் தியரி ஆன் பேப்பர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்படி வேணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பணம் போடும்போது போட மாட்டாங்க. இதை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அதான் இதுக்கு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை 6-7 வருஷம் ஆச்சு இதை வந்து ஒரு இட் இஸ் அ ஒர்க்கிங் திங்னு காட்டுறதுக்கு. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஐடியாவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐடியா வில் பி ஆல்வேஸ் ஸ்கில்டு இன் அதர் 2 years. வெறும் ஐடியா லெவலில் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து 2 வருஷம் சர்வை பண்ணலாம். நீ உன் காசை போடுறியோ, நீ ஒரு பில்லியனராக இருந்தாலும் உன் காசை போட்டால் 2 வருஷத்துக்கு மேலே சர்வை ஆகாது எனி ஐடியா. ஸோ வென் யூ டூ இட் ஃபார் 5 years
த ஐடியா சீம்ஸ் ரிப்பீட்டபிள். அதான் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னு. ஸோ யாருக்கோ எதையோ ஒன்று தேவை இருக்குது, அதை இவன் சால்வ் பண்ணுறான், அதனால் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ 5 years வந்து gives you the clarity saying that அப்பா இவன் ஒன்றும் போய் பேசலை, ஏதோ ஒன்று பண்ணுறான், சால்வ் பண்ணுறான்றதுக்கு. ஸோ ஐ டுக் அரௌண்ட் 6-7 years டு பிச் இட் டு மை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர். அதுக்கு முன்னாடி நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர் எனக்கு ஒரு புரிதல் தேவைப்பட்டுச்சு யார்கிட்ட பிச் பண்ணணும்னு. நீ சொன்ன மாதிரி நான் கண்டவங்கலாம் போய் பிச் பண்ணேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. தென் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே இந்த மாதிரி மக்கள்கிட்ட தான் பிச் பண்ணோன்னு. ஸோ விச் இஸ் இம்பாக்ட் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பாக்ட் இன்வெஸ்டர்னா அவனும் காசு ரிட்டர்ன் தான் கேட்பான். ஸோ அவனும் கேட்காமலாம் இருக்க மாட்டான். பட் அவன் வந்து ஹி ஹாஸ் அ ரீசன் ஃபார் புட்டிங் த மனி. ஃபார் எக்ஸாம்பிள் விமன் லெட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நான் போடுவேன், Tier 2 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நான் போடுவேன், எஜுகேஷன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு போடுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பான், அவன் ஒரு தீசிஸ் வச்சுருப்பான். ஓகே, அந்த தீசிஸில் அவன் போடுவான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 8 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கொடுத்துட்டான். அது பெருசெல்லாம் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு மணி கொடுத்துட்டான். ஸோ வென் ஹீ கேவ் த மணி ஐ ஹேவ் டு ப்ரூவ்ல. ஸோ அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ண அப்புறம் தான் நான் ஆக்சுவலாக ஐ ஸ்டார்டட் லைக் எ ஸ்டார்ட் அப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் ரன்னிங் அஸ் அ கம்பெனி. ஓகே, ஐடியா வந்து அவனாக ரன் பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு டிப்பிக்கல் அந்த ஃபண்டட் ஈகோ சிஸ்டம் போனது அன்றைக்கி தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு தென் வி ஸ்டார்டட் மூவிங் ஆன். ஸோ ஃபஸ்ட் தடவை எப்படி இம்பாக்ட் இன்வெஸ்டர்கிட்ட போனோம், அடுத்த ஃபண்ட் ரைஸ்க்கும் அதே மாதிரி இம்பாக்ட் இன்வெஸ்டர் தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஸ்போக் டு லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்கிட்டலாம் பேசினேன். கூகுள் வேர் இன்ட்ரெஸ்டட், ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தேல வாண்டட் டு புட் இன் மணி, அவங்க இருந்தாங்க. அப்புறம் இன்னும் நிறையா ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்டட். ஈவன் லாட் ஆஃப் கம்பெனிஸ் வாண்ட் டு அக்வயர் அஸ் ஃபார் த vernacular thing. Okay, so I don't want to name them, but all big companies wanted to acquire us. Okay, பட் அந்த கேப்பில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டராக வந்தது தான் HCL. ஓகேங்களா? வென் தே கேம் இன் எனக்கு 2 விஷயம் எனக்கு புரிஞ்சிருந்துச்சு. அதாவது வந்து தேர் HCL ஒன்று வந்து சர்வீஸ் கம்பெனி. ஸோ தே நோ த மார்க்கெட் வெரி வெல். நான் டெக் சொல்லி தரேன், டெக் மார்க்கெட்டாக அவனுக்கு புரிஞ்சிக்க முடியும். நான் இது தேவை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொன்னால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எனக்கு புரியும். ஓகே, டேட்டா சயின்ஸ் சொன்னால் டேட்டா சயின்ஸ் புரியும். அது மார்க்கெட் இருக்கா இல்லையான்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா இஸ் ஆல்ரெடி டூயிங் அ சர்வீஸ் ஆன் தட். ஓகே, அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மார்க்கெட் என்னோட ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா அவனுக்கு அதான் காசே. நான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒருத்தனை அனுப்பி காசு பார்க்கணும். அவனுக்கு பிஸ்னஸே அது பண்ணாதான். ஸோ எஸ் டு பி ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் த கேம். ஓகே, எதாக இருந்தாலும். ஸோ ஹி அண்டர்ஸ்டாண்ட் மை செக்மெண்ட் வெரி வெல். ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து தே ஆர் இன்டு எஜுகேஷன் ஃபார் அ லாங் டைம். இங்கே காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. தே ஹேவ் சம்திங் கால்ட் வித்யாகான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது என்னென்னா வந்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 6th வந்து பசங்களை உள்ளே எடுத்து 12th வரைக்கும் ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க. ஃபுல்லாக அகாமடேஷனோட HCLோட ஃபுல் இது கேட்டேன்னு எனக்கு அதுக்கு முன்னாடி நான் NGO வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் டைமாக ஐ ஃபிகர்ட் அவுட் ஓகே NGO கேன் பி டன் இன் த ரைட் வே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அதை வந்து மெயினாக உத்தரப்பிரதேஷ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தே ஆர் டூயிங் இட் ஃபார் லாங் டைம். நிறைய வருஷத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வருஷம்னு எனக்கு தெரில. பட் சென்னையில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 6 months முன்னாடி சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. SN காலேஜ் கேள்விப்பட்டதே இல்லை. அதான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்சு. ஸோ 54 பசங்களை நான் உள்ளே எடுத்திருக்காங்க. ஃபுல் ஸ்காலர்ஷிப்பு, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுலேருந்து ஷூலேருந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த பசங்களோட அப்பா அம்மா வந்தப்போ இந்த பசங்களுக்கு இந்த ஷூலாம் தரோம், 3 செட் ஆஃப் ஷூ தரோம், பிளாக் ஒயிட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு. நிறைய அம்மா அப்பா வந்து அழுதுட்டாங்களாம், என் பசங்க பெருசாக இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து உண்மையிலே இந்த லிட்ரலி அந்த வறுமை கோடு கீழே இருக்கவங்கள செக் பண்ணி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் அப்ளை பண்ணதில் 54 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ திங்க் அபவுட் லெவல்ஸ். ஸோ உண்மையான மக்களை கிரவுண்ட் லெவலில் போய் பார்த்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஸோ தே ஆர் லைக் ஏ இம்பேக்ட் இன்வெஸ்டர். தே அண்டர்ஸ்டாண்ட் எஜுகேஷன், தே ஆர் இன்டு IT. ஸோ 3மே எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஐ ஸ்போக் டு கப்புள் ஆஃப் பீப்புள். அங்கே பவன் சார்னு ஒருத்தர் அபினவ்னு. ஸோ பவன் சார் தான் வந்து அந்த HCLோட குரூப்போட CFO. ஓகே, ஹி வாஸ் ஸோ ஸ்வீட். ஓகே, ஸோ நான் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு கம்பெனியோட CFOனாலே நம்பர்ஸை வேறு லெவலில் தாளிப்பாங்க. HCL குரூப்போட CFO. ஓகே, பட் ஹி வாஸ் வெரி ஹம்பிள் அண்ட் பொலைட் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் வந்து அது நல்லா ஜாலியாக போச்சு. ஸோ தென் ஐ செட் ஓகே திஸ் மைட் பி த ரைட் திங். அதுவும் இல்லாமல் அந்த டைத்தில் எனக்கு பர்சனலாகவும் சில சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் பர்சனலி. அந்த பர்சனல் சேலஞ்சஸ் வரும்போது ஐ குடன்ட் ஃபோக்கஸ் ஹியர். உங்களுக்கு தெரியும்ல, ஸ்ரீ இறந்துருந்தாங்க. ஸோ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து அந்த டயத்தில் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் மோர் கில்ட்டி. கில்ட்டின்னு எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ குவி வந்து என்னோடய ட்ரீம். ஓகே, அதுக்கு வந்து ஸ்ரீ ஹெல்ப் மீ அண்ட் ஐ லாஸ்ட் ஹர். ஐ ஹாவ் அ சன். அவனுக்கு இந்த ட்ரீமுக்கு சம்மந்தமே கிடையாது. ஹீ லாஸ்ட் ஹிஸ் மதர் பிகாஸ் ஆஃப் மை ட்ரீம்.
ஸோ அது வந்து வெரி அன்ஃபேர் திங். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்ட்ரெஸ் போகும்போது அவன் அப்போ தான் 5th 6th படிச்சுட்டு அது நடக்கும்போது 5th படிச்சுட்டு இருந்தான். ஸோ வென் தெர் இஸ் அ ஸ்ட்ரெஸ் இன் ஆஃபீஸ், unknowingly ஐ ஸ்டார்டட் ஷவுட்டிங் அட். அதுக்கு முன்னாடி எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் நான் பேசுவேன், ஸ்ட்ரீட்டாக பேசுவேன், ரிஃப்ளெக்ட் ஆகும், சப்போர்ட் இருக்கும். அங்கே வீட்டுக்கு போனேன், இப்போ அவள் இல்லைன்னும் போது எனக்கு எம்டியாக தான் இருக்கும் வீடு. ஸோ யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு எனக்கு ஆள் இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மண்டேலே இருந்துகிட்டே இருக்கும். அதை போய் இவன்ட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ரியலைஸ் பண்ணேன் ஒரு கொஞ்ச நாளில் எனக்கு, ஐயோ இது நான் தப்பு பண்ணுறேன்னு. ஸோ ஐ வாஸ் நாட் ஃபேர் டு எனிபடி அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப கில்ட்டி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஐ தாட் ஓகே, இதுக்கு மேலே இந்த விஷயம் நான் மட்டுமே எடுத்துகிட்டு போனேன்னா இட் வில் நாட் பி ரைட். ஓகே, அதே மாதிரி ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸோட மட்டும் எடுத்துகிட்டு போனேன்னா அவனோட கோல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கரெக்ட் இல்லை. ஸோ தட் இஸ் வேர் ஐ தாட் கோயிங் வித் HCL இஸ் பெட்டர் அண்ட் இட் ஒர்க் ஃபைன். ஆனால் எல்லா ஒரு பெரிய ட்ரீமுக்கு பின்னாடியும் வந்து இந்த மாதிரி நல்ல மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அது வந்து அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். பட் ஆனால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் அது. முன்னாடிலாம் அதை பற்றி பேசவே மாட்டேன். இப்போ ஒரு 2 years ஆனதுனால கொஞ்சம் ஐ வாஸ் ஏபிள் டு டாக் அபவுட் இட். ஏன்னா இது ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயம் பேசுகிறதுக்கும். அது சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு பாவ கண் வேறு வந்துடும் நம்ம மேலே. அதாவது நம்ம கில்ட் வேறு இருக்குமா, கில்ட்டில் வந்து அவங்க வந்து அந்த இது பண்ணுவாங்களா, அது வந்து ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். பாவம் பார்க்கும்போது என்னதுன்னா, இட் மேக்ஸ் யூ லுக் வீக், விச் ஐ டோன்ட் வாண்ட் டு. எனி ஆண்டர்ப்ரனர் டசன்ட் வாண்ட் டு லுக் வீக். ஓகேவா? அதுவும் இல்லாமல் பிஃபோர் யுவர் சன் யூ வில் நெவர் வாண்ட் டு லுக் வீக். எனி ஃபாதர் வில் நாட். ஓகே, ஸோ அவர் ஒன்றுமே இல்லைனாலும் என் பையன் முன்னாடி நான் சிங்கம் தாண்டா அப்படின்னு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஒரு மாதிரி டெலிகேட் சுச்சுவேஷனில் இருந்துச்சு. வர்றவங்களையும் என்னால் அஃபெண்ட் பண்ண முடியல. இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க அஃபெண்ட் ஆகிறாங்க, அவங்க எனக்காக தான் சொல்கிறதுக்கு வராங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி ஹார்ட் ஃபார் ஒரு 1.5 years ஹார்டாக இருந்துச்சு. இப்போ அட்லீஸ்ட் யாராவது பேசினா கொஞ்சம் பொலைட்டாக ரிப்ளை பண்ண முடியுது என்னால். ஓகே, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது தான் வந்து வாட் மேட் அருண் பிரகாஷ் அப்படிங்கிறது தெரிய வருது நிறைய. அது வந்து ஏன்னா நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் நான் வந்து வில் ஷேப் அஸ் அன் இண்டிவிஜுவல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கோ த்ரூ பண்ணும்போது யூ வில் பிகம் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ அது வந்து ஏன்னா அவங்க வந்து பிஃபோர் தட் நான் அவங்கள பார்த்ததில்ல. ஸோ மேபி அதை பார்த்துருந்தேன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ டிராஸ்டிக் டிஃப்ரென்சஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் மேபி. அதில் முன்னாடி பார்த்துருந்தேன்னா ஐ வாஸ் ஸோ அக்ரெசிவ் பர்சன். எனக்கு இது இந்த படத்தில் இப்போ ராமசாமி இருப்பான்ல பாபா படத்தில், அந்த மாதிரி தான். எனக்கு இப்போ வேணும்னா இப்போ வேணும். இட் ஹஸ் டு, இந்த கோடு இப்போ ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆகணும், இந்த இது வரணும்னா பண்ணி ஆகணும். அப்படி தான் நின்றுட்டுருப்பேன். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து கூட இருக்க மக்கள் பார்க்குது, என்னடா விட்டு போகிறேன் நீ அப்படின்னா, விட்றா அவன் வீட்டில் ஏதோ பிரச்சனைடா விட்றா அப்படின்ட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ என்னை ஈஸியாக மாற்றுறதா இருந்தால் வந்து ஃபேமிலி சொல்லி என்னை ஈஸியாக மாற்றிடலாம். அதெல்லாம் சொல்லாதீங்கன்னா ஃபுல்லாக வெளியே இல்லை, இட்ஸ் ஃபைன். அது சொல்லி ஏமாத்துறாங்கன்னா தட் இஸ் குட். ஆக்சுவலி ஐ எம் ஃபைன் வித் தட். ஸோ ஏதோ ஒரு ரீசன் உள்ளே இருக்குது, அதனால தான் என்கிட்ட சொல்கிறாங்க. ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன் வித் தட். முன்னாடி அதை அக்செப்டே பண்ணுற மோடில் இல்லை. ஸோ அக்ரெசிவ் போத், என்ன சொல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிப்ளையும் சரி, அக்ரெசிவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அப்படிலாம் கிடையாது. ஓகே அப்படின்னு. சரி, இப்போ இந்த மாதிரி உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் ஒரு சைடு. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபிலாசபி அஸ் சி? அந்த இக்கிகை பற்றி நிறையா பேசியிருக்கீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் டு ஹேவ் எனி அதர் லைஃபுக்கான ஃபிலாசபிஸ் இல்லை உங்களுக்கான பர்சனல் ஃபிலாசபி? பெருசாக ஃபிலாசபி அப்படின்றதெல்லாம் அதான் சொல்ல, நான் நிறைய ஃபிலாசபி கேட்டு வளர்ந்தவன் தான். அதாவது இந்த ஓஷோவில் ஆரம்பித்து எல்லா சாமியார்களையும் கேட்டு இது பண்ணது தான். தென் ஐ அண்டர்ஸ்டுட். அவங்க மட்டும் இல்லை, நிறையா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸும் நிறையா பார்த்துருக்கேன். ஓகே, டோனி ராபின்ஸில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். ஸோ ஒரு விஷயம் எனக்கு என்ன கடைசியில் புரிஞ்சுன்னா, ஓகே, இஃப் யூ கான்ட் இம்பேக்ட் த பீப்புள் அரவுண்ட் யூ, ஓகே, யூ ஆர் யூஸ்லெஸ். இஃப் யூ ஆர் இம்பேக்டிங் தட், யூ ஆர் எதர் வே பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணால் அது போதும் உனக்கு. தட் இஸ் வாட் யூ ஆர் ஃபார். ஓகே, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு படம் இருக்குது. பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த படம் பார்க்குற வரைக்கும் இது கரெக்டுன்னு எனக்கு வேலிடேட் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அந்த படம் பார்த்தோன்னே ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே நம்ம பண்ணுறது கரெக்டு தான். இப்போ நான் ஒருவேளை அருண் பிரகாஷ் இல்லைன்னா யாரெல்லாம் என் கூட இருக்க அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது அந்த இம்பேக்ட் இருக்குமா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அவங்க லைஃப்பில் இருக்குன்னா, நான் வென் ஐ லுக்ட் அட் இட், இட் வாஸ் தேர். அதே தான் வந்து இதுக்கும் கம்பெனி ஆரம்பிக்கும் போது தான். ஸோ ஐ மீன் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தப்போ உனக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு விஷயம் உன்னோட ஃபேமிலியை பார்க்கணும். ஃபஸ்ட்டு உன்னை நீ காப்பாற்றிக்கணும், வேலைக்கு போகணும். அதான் அப்பா அம்மாவோட மொதல் பிரச்சனை. செகண்ட் வந்து உன் ஃபேமிலியை காப்பாற்றணும், அது 2வது பிரச்சனை. ஃபேமிலியை காப்பாற்றணுன்னா அவங்களுக்கு வீடு கட்டணும்,
பைக் வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும். இதெல்லாம் தான் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் அப்பாவோட ட்ரீம். அடுத்து என்ன, யூஎஸ் போகணும். இது 3வது ட்ரீம். ஓகே, இதுக்கப்புறம் புள்ள கல்யாணம் பண்ணணும். ஓகே, புள்ள கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் சைக்கிள் இது அப்படின்னு சைக்கிள்குள்ளே மாட்டி இது எல்லாமே ஒரு அப்பாவோட இது. ஓகே, நானும் இந்த முன்னாடி நீ சொல்கிறல அது மாதிரி விஷய சைக்கிள் நான் சொன்னேன் நான். பட் அப்படிலாம் கிடையாது. ஸோ திங்க் லைக் திஸ், இஃப் இஸ் டெடிகேட்டிங் இஸ் 40-50 years ஆஃப் லைஃப் ஃபார் யூ, இந்த சின்ன விஷயத்தில் பண்ணலாம் பாரு என்ன நீ. ஐயோ, எங்கள் அப்பாட்ட அந்த எபிசோட் நான் காட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ மீன் நான் ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து நான் அந்த மாதிரி சாதாரணம் தான். நான் ஃபஸ்ட்டு ஹனிவெல்லில் வேலைக்கு போனேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்போ சேலரி கொஞ்ச நாளில் நல்ல சேலரி வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது எங்கள் அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்தேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கார் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆன்சைட் மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது வந்து அகேன்ஸ்ட். ஐ மீன் இந்த அகெயின் அந்த எமோஷனல் பிரெயின் ட்ரெயின், இந்தியா விட்டு போகக்கூடாது இந்தியன் அப்படின்ற ஒரு அந்த அது சொல்ல சின்ன வயசில் ஒரு நார்மலாக எல்லாரும் எப்படி உணர்ச்சி வசப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தேன் வச்சுக்க. இப்போ அப்படி தான் இருக்கேன்னு வச்சுக்கேன். ஸோ இந்தியா விட்டு போக மாட்டேன், இந்தியாவில் தான் இருப்பேன். ஒர்க் பண்ணுறது அங்கே இருக்க கம்பெனி இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டோம். நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு தேவைன்னா ஆன்சைட் மட்டும் சும்மா அப்போ போயிட்டு வரேன். ஸோ ஐ நாட் கோ அண்ட் செட்டில் தேர். இப்போ வரைக்கும் எனக்கு செட்டில் ஆகணுன்ட்டு கொஞ்சம் கூட இல்லைங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட்டில் தான் யூஎஸில் யூரோப்பில் எங்கேனாலும் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ பட் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இருந்ததில்ல. ஓகே, ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஐ டோன்ட் வாண்ட் செட்டில். ட்ரிப் அடிக்கணும், போய் ஜாலியாக இருக்கணும், அதெல்லாம் ஓகே தான். அந்த அளவுக்கு நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஓகே, ஸோ ராமராஜன் மாதிரி தான் சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு பாட்டு பாடுறாள் தான் நான். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் லைஃப் தான் இது. ஸோ இது எல்லாம் முடிஞ்சு அப்புறம் ஹனிவெல் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துன்னு வச்சுக்கேன். ஹனிவெல்லில் வந்து என் ஒய்ஃப் பார்த்த ஸ்ரீயை மேரேஜ் பண்ணேன். ஸோ லவ் மேரேஜ். ஸோ அந்த பாக்ஸ் எல்லா பாக்ஸும் டிக்கு. ஓகே, அதுக்கு அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்த அப்போ தான் எக்ஸாக்ட்லி அந்த டைத்தில் தான். ஓகே, ஸோ ஐ வென்ட் ஃபார் அலுமினை. ஸோ அப்போ தான் யோசித்தேன், உனக்கே உன் வீட்டு உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் டிக் பண்ணிட்டேன், பட் ஹாவ் யூ டன் எனிதிங் டு யுவர் சொசைட்டி அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த கொஷினுக்கு தான் வந்து குவியை ஆரம்பித்தது. குவியை ஆரம்பிக்கல ஃபஸ்ட்டு. குவியை வேறு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அது ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு தான் ஆரம்பித்தேன். என்ஜிஓவை போகணுன்னு ஆரம்பித்தேன். அது நிறையா தடவை சொல்லி அதான் ஆனால் அது அது வந்து இந்த டைரக்ஷனில் வந்துடுச்சு. ஏன்னா ஃபார் சம் ப்ராப்பர் ரீசன்ஸ் இப்படி வந்துச்சு. ஓகே, ஸோ லைஃப் ஃபிலாசபி என்னென்னா வந்து இஃப் யூ வாண்ட் டு பி லீட் அ குட் லைஃப், மேக் த பீப்புள் அரவுண்ட் யூ ஹாப்பி. whoever it is, you pick whom you want to make happy. அது ஃபைன். ஓகே, இவங்க வேணாம்னு முடிவு பண்ணிக்க, பட் சுற்றி இருக்க மக்களை ஹாப்பியாகி லைஃப் நல்லாயிரும். பரவாயில்ல, நல்ல ஃபிலாசபியாக இருக்குது. பரவாயில்ல, வெரி நைஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து கிரியேட்டர் டு ஆண்டர்பனர் டெம்ப்ளேட் வந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ஸோ ஆண்டர்பனர் ஆகணும்னா கிரியேட்டர் ஆகணும், கிரியேட்டர் ஆகணும்னா ஆண்டர்பனர். இது வந்து வைஸ் வர்ஸா. இது உண்மையிலே ஒரு விசியஸ் லூப். இதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டின சில மக்களில் நீங்களும் ஒருத்தர். தேங்க்யூ. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. பட் ரியலைஸ் பண்ணல. பட் ஏன்னா வந்து இந்த ஆங்கிள் அதை ஆரம்பிக்கலான்னு வச்சுக்கேன். ஸோ அதான் சொல்ல, இது இப்படி யோசிச்சு இப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, எங்களுக்கு அது தெரியாது. ஓகே, அதனால் நாங்கள் சும்மா ஆரம்பித்தோம். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். ஓகே, இஃப் யூ ஆர் அ கிரியேட்டர் அண்ட் இஃப் யூ லவ் வாட் யூ டூ தென் இட்ஸ் ஃபைன். இந்த விஷய சர்க்கிளுக்குள்ளே போகலாம். ஓகே, இல்லாமல் நான் வந்து இது கிரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது தான் பிரச்சனை. அங்கே தான் இந்த பிரச்சனை. ஆமாம், நான் போய் ஃபிட்னஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த தொப்பை வச்சுட்டு நான் ஃபிட்னஸ் வீடியோ போனேன், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணோம், எனக்கு பிடிக்காத விஷயம் கடுப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ வாட் எவர் யூ லவ் யூ டூ இட், தட்ஸ் அ பெஸ்ட் திங். இப்போ நீ இந்த பாட்காஸ்ட் ஏன் பண்ணுற? அதான் சொன்னேன், இல்லை மைக்கில் கேமரா இல்லைனா பாதி பேர் 2 மணி நேரம் வந்து பேச மாட்டாங்க. இது வந்து மை செல்ஃபிஸ் வே ஆஃப் சேயிங் தட் எனக்கு உங்கள்கிட்ட 2 மணி நேரம் பேசணும். அதுக்கு இதுக்கு பண்ணுற எக்ஸ்பென்ஸோ அதுக்கு பண்ணுற விஷயங்களோ வந்து எனக்கு முக்கியம் இல்லை. ஸோ திஸ் அ வே டு நெட்வொர்க் ஃபார் யூ. நெட்வொர்க்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க மட்டும் தான் நான் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வருவேன். அவங்கள்ட்ட இன்டெப்த்தாக பேசணும். ஒரு ஆள் கூட இன்டெப்த்தாக பேசுறதுக்கான இது ஒரு சான்ஸ். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். நெட்வொர்க்கு வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுவாங்க. என்னதான் ரொம்ப சின்ன சேனல் தான். பட் ஆனால் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுவாங்க, அவங்க கதையை சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து கதை கேட்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் நான் ஒன்றும் கொடுக்கல. நல்ல கதையாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோனில் சொல்லு, எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து உனக்கு பிடிச்சிருந்தா தென் வில் கோ சிட் ஆன பாட்காஸ்ட். ஸோ அதில் வந்து இது ரொம்ப சுயநலத்தோடு பண்ணுற ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா போன சீசனுக்கு இந்த சீசனுக்குமே வந்து நான் நிறைய சுயநலமாக நிறையா மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட் சீசன்லாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு யாரை போய் கூப்பிடுறதுன்னு தெரியல. ஆமாம், யாரையா ஒருத்தர் கெஸ்ட்டு கூட்டிடுன்றதுக்காக கூட்டிகிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த சீசனில் வந்து நான் வந்து மாதத்துக்கு 1 நாள் சரி இன்கன்சிஸ்டன்ட் என்ன வேணாலும் வச்சுக்க, எனக்கு வந்து யார்கிட்ட பேசணுமோ அவங்கள மட்டும்தான் பேசுவேன். ஸோ இதில் வந்து ரொம்ப நான் தெளிவாயிட்டேன் நான். இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்லதுன்னு வச்சுக்கேன்.
இது ஒன்றுக்கு இன்னொரு ஆனால் பேரலல் கொண்டு வரோன்னா எல்லா டேரக்டரும் இப்படி தான் இருப்பாங்க, நல்ல டேரக்டரும். ஸோ எந்த நல்ல டேரக்டர் எடுத்தாலும் அவங்க சுயநலத்துக்காக மட்டுமே படம் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ நார்மலாக போகிறவங்க கமர்ஷியலாக எடுக்கிறது வந்து அவங்களோட ஃபிலாசபி வேறு. ஓகே, பட் எனி குட் டைரக்டர்ஸ் வில் பி டூயிங் திங்ஸ் விச் தே லவ் டு டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர்சியாக எடுத்துக்கங்க, எல்லாம் கமர்ஷியல் டேரக்டர்னு சொல்லுவாங்க, பட் ஹிஸ் லெவல் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து வேறு லெவலில் இருக்கும் அவன் படத்தில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ யூ டூ வாட் யூ லவ் டு டூ ஆல்வேஸ். நான் வந்து இந்த ஆக்சுவலாக நீங்கள் சுந்தர்சி சொல்லணும்னா நான் அதை சொல்லியிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் வந்து சுந்தர்சி தான். அருணாச்சலம் எடுத்ததும் அன்பே சிவம் எடுத்ததும் சுந்தர்சி தான். இன்றைக்கி அரண்மனை எடுக்கிறதும் சுந்தர்சி தான். இந்த லெவல் ஆஃப் டிரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த டிஃபரன்ஸ் படம்லாம் யாருனாலும் எடுக்க முடியாது. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச டேரக்டர் சுந்தர்சி, பிடிச்ச ஹீரோ ரஜினி, பிடிச்ச மியூசிக் டேரக்டர் விஜய் ஆண்டனி. எனக்கு பிடிச்சது வந்து பாக்யராஜ். ஓகே, ஆமாம், அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் பாக்யராஜ் வந்து இந்த மாதிரி கோக்கியான விஷயங்கள்லாம் அந்த பாக்யராஜ்கிட்ட இருக்கும். நிறைய பைத்தியக்காரத்தனங்கள் பண்ண டேரக்டரில் பாக்யராஜும் ஒருத்தர். நான் பைத்தியக்காரத்தனம் சொல்கிறது வந்து பெரிய காம்ப்ளிமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால யாராவது சொன்னால் அஃபண்ட் ஆகிடுவாங்க. எவ்ரி கிரியேட்டர் வில் அப்ரிஷியேட். கிரியேட்டர் வந்து பைத்தியக்காரனாக தான் இருப்பான், செல்ஃபிஷாக தான் இருப்பான். அங்கே தான் வந்து கான்ஃப்ளிக்டே வருது. தெரியாத மக்கள் தான் வந்து ஏன் அப்படி பேசுகிறாங்க, திமிரா பேசுகிறாங்கன்னு இருக்கும். பட் கிரியேட்டர்ன்ற வந்து அதுதான் அவனோட சொத்தே. ஸோ யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் வாட் யூ டூ. ஸோ அது வாட் எவர் இட் இஸ், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், ஆமாம், எதாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், டிக்டாக் கிரியேட்டராக கூட இருக்கலாம், இல்லை மியூசிக் டேரக்டராக இருக்கலாம். பட் ஆனால் அது கிரியேட்டர் வந்து இட் இஸ் தட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லிங்க, நீங்கள் வந்து மென்டார் ஆகணும், டீச்சர் ஆகணுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு. சிஓ ஆனதுக்கப்புறம் டீச்சர் இருக்கிறது மிஸ் பண்ணுறீங்களா? ஐயோ, ரொம்பவே. அதுதான் வந்து நான் அதிகமாக மிஸ் பண்ணுற விஷயம். ஸோ ஒன்று ஸ்ரீனா, இன்னொன்று வந்து அடுத்து மிஸ் பண்ணுறது மென்டர்ஷிப் தான். ஓகே, ஏன்னா வந்து நீங்கள் போய் எந்த மென்டர்ட்டையும் கேளுங்க. போன வாரம் அந்த மென்டர் பாட்காஸ்ட் மென்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் பேசினேன். நான் பேசும்போது அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. நீங்களாம் ஜாலியாக நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறீங்கடா டே. ஏன்னா ஒருத்தனுக்கு சொல்லித்தரும்போது அதில் 60 பேரில் 2 நல்ல ஸ்டூடெண்ட் இருந்தால் போதும். when they respond you will be having immense satisfaction. ஓகே, ஸோ அது வந்து அதான் சொல்ல, ஒரு நல்ல டீச்சர் வந்து எப்போ நல்ல டீச்சர் ஆனாலும் நல்ல ஸ்டூடெண்ட் கிடைச்சா. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ், ஸோ வி ட்ரை டு ஆல்வேஸ் கிரியேட் குட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எது பண்ணாலும் வந்து ஐ ட்ரை டு டூ சம்திங் விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் மீ. ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணாலுமே அது பண்ணனா, இது பண்ணால் இதை பற்றி டிஸ்கஷன் வரணும், ஒய்ன்றது கேட்கணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த வாட்ச் பாரு, இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகே, இது பார்க்கும்போது எல்லார் மக்களும் கேட்கும், உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ அவன் கேட்கறதுனால இது நல்லா இருக்குன்னு சொன்னேன், அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்வேன். ஸோ தென் இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் சம் தாட்ஸ் இன் தெம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எது பண்ணாலும் அதுலேருந்து வி ஷுட் இனிஷியேட் சம் கிரியேட்டிவ் திங்ஸ்ன்றது என்னோட ஃபிலாசபி. ஸோ அதனால் அது நிறைய பண்ணக்கூடிய இடம் வந்து மென்டர்ஷிப் தான். ஸோ யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். இது வந்து இன்னொரு மென்டர் பாலாஜின்னு இருக்கார், அவர் மேக்ஸ் சொல்லித்தரார். அவர் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு மென்டர் வந்து எவ்வளோ ஓப்பனாக இருக்கணுன்றதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொன்னார். அவர் அல்ஜிப்ரா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம். அல்ஜிப்ராவில் வந்து உனக்கு நம்பர் தெரிலனா எக்ஸ் போட்டுக்கு அப்படின்றது தான் நம்மளோடது. x + 2 = 5 அப்படின்னா எக்ஸ் வந்து 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட் எவர், அந்த மாதிரி ஒரு சின்ன ஈக்குவேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு கேட்டார், x + x = என்னம்மா அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க. அந்த வழக்கமாக என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் வந்து x + x 2xன்னு போடணும். இதுதான் வந்து ப்ராப்பர் ஆன்சர். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா x + x அப்படின்னு போட்டுச்சான். இவருக்கு என்ன இவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த பிள்ளை ஒன்றுமே படிக்கல பாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு 5 நிமிஷம் கம்னு உட்காந்துட்டாரான். சரி, இதுக்கு மேலே நம்ம சொல்லி தரணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது கேட்டாரான், ஏன்ப்பா இப்படி சொல்கிற அப்படின்னே. சார் நீங்கள் தானே சார் எக்ஸ்னா தெரியாத நம்பர்னு சொன்னீங்கன்னு. ஆமாப்பா, 2 தெரியாத நம்பரை கூப்பிட்டுனா இன்னொரு தெரியாத நம்பர் தானே வரும், அதனால் அதுவும் எக்ஸ், அது எக்ஸ் தானே. அவளோட புரிதல் கரெக்டு, நீ அதை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நீ வளரல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெவலேஷன் இருக்குது தெரியுமா, இது மென்டர்ஸ்க்கு நிறைய நடக்கும். வாவ், இப்படி யோசிக்கலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஓகே, ஸோ இது எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் வந்து மென்டர்ஷிப்பில் ரொம்ப மிஸ் ஆகுது. ஸோ அது ஐ மிஸ் தட் லாட். என்னோட லைஃப் லாங் ட்ரீமும் டு பிகம் அ டீச்சர் தான். சூப்பரான அது வாட் எவர் ஃபார்ம் ஐ மே டேக் மென்டார். அந்த ரமணா படத்தில் உண்மையிலே சொன்னது செம்ம இதுன்னு வச்சுக்கேன். அந்த படத்தை வந்து வேறு வகையில் கிண்டல் பண்ணாலும் தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட் அ டீச்சர் கேன் இம்பேக்ட். எக்ஸாக்ட்லி, அது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு லைஃப்பில் ஒரு இண்டிவிஜுவல் டீச்சர் அவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால்
ப்ராபப்ளி இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் டீச்சரை தான் நான் யோசிக்கிறேன். ஸோ நான் கற்றுக்கிட்டது எல்லாமே யூடியூப்பில் தான். யூடியூப் இல்லைனா வந்து இன்டர்நெட்டு, யூடியூப் இல்லைனா எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கிரிக்கெட் மட்டும்தான். எல்லா தமிழ் பையன் மாதிரி எனக்கு அது ஒன்று தான் தெரியும். யூடியூப்லனா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் அது எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் மென்டார்ஸ், டீச்சர்ஸ் அப்படி தான். சீரியஸா அதாவது வந்து வாட் டெக்னாலஜி கேன் டூன்றதுக்கு 2 நல்ல எக்ஸாம்பிள் வந்து, ஒன்று வந்து யூடியூபு, இன்னொன்று வந்து ஃபேஸ்புக் நாட் ஃபார் த பிளாட்ஃபார்ம். ஃபேஸ்புக்கோட அவன் ஃபண்ட் பண்ணுற அடுத்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பைடார்ச்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபண்ட் பண்ணான். அது வந்து அது மட்டும் ஃபண்ட் பண்ணாமல் இருந்தானா நவ் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். மோஸ்ட் டாமினன்ட் வுட் பி வித்தின் கப்புள் ஆஃப் கம்பெனிஸ். பழைய லாங்குவேஜ் எப்படி மைக்ரோசாஃப்ட், கூகுள் இருந்துச்சோ அதே மாதிரி இது ரெண்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏஐ ஃபுல்லாகவே எனிதிங் டு டூ டுவர்ட்ஸ் ஏஐ வுட் பி கண்ட்ரோல்டு வித் தம். பைடார்ச்னு உள்ளே வந்ததுனால ஸோ நவ் எவ்ரிபடி கேன் பில்ட் சம்திங். ஓகே, அது ஒன்று நல்லா பண்ணான். இன்னொன்று வந்து இந்த லாமா மாடலில் ஓப்பன் சோர்ஸ் பண்ணான். அந்த லாமா மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? செம்ம காஸ்ட் ஆகும். அந்த காஸ்ட் அவன் பேர் பண்ண முடியுதுன்னா அவன் வேற எங்கே வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஹியர் சம் குட் இன்டென்ஷன். அவன் பிஸ்னஸ் மாடல் தப்பாக இருக்கலாம், இல்லை தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பட் அதோட அவுட்கம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தட் இஸ் வேர் லைக் ஐ ஃபிகர் அவுட் லைக் டெக்னாலஜி இஸ் த பெஸ்ட் திங் விச் கேன் ஹெல்ப் யூ டு சேஞ்ச் திஸ் வேர்ல்ட் ஓகே இன் பாசிட்டிவ் வே. ஓகே, தோ இட் டஸ் அதாவது புரிதல் இல்லாதனால சில நேரம் நம்ம நெகட்டிவாக இருக்கும், இல்லை சம் பீப்புள் வுட் ஹவ் யூஸ்ட் ராங்லி. பட் இட் வில் சால்வ் லாட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்லற பிரச்சனையே நமக்கு இல்லை. ஆமாம், யூபிஐ அதுக்கப்புறம் சில்லற பிரச்சனையே இல்லை. ₹1 ஜிபே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இட் கேன் சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ். இன்னமும் வந்து டெக்னாலஜி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் டெக்னாலஜி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக டெக்னாலஜி கேன் சேஞ்ச், ஸ்டில் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் பி சேஞ்ச் யூஸிங் டெக்னாலஜி. நம்ம மோனோட்டோனஸாக பண்ணுறது ஓகே, அதை விட்டு கொடுக்க தான் நமக்கு மனசு இல்லை. ஆமாம், நம்ம ட்ரெடிஷன்ஸையும் நம்மளோட கல்ச்சரையும் நிறைய இடத்துல விட்டு, கல்ச்சர்லாம் விட்டுரு, நம்ம வேலையை விட்டு கொடுக்க மனசு இல்லை, அவ்வளோதான். கல்ச்சர்லாம் உள்ள இருக்காதுங்க இதுக்கு. ஓகே, நம்ம வேலையை விட்டு கொடுக்க மனசு இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணிட்டா எடிட்டரோட வேலை எல்லாம் போயிடும். ஓகே, அப்போ அது நம்ம ஜாபாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜாபாக தான் பார்க்குறோம். அதை இட் இஸ் நாட் கன்வீனியன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியை பார்க்குறதுல. அதை எப்போ நீ கன்வீனியன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியை பார்க்குறேன்னா அப்போ தான் வந்து நீ அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிப்ப. You can do much more creative things. So humans are not wired to do monotonous things. வேறு வழி இல்லாமல் நம்ம பண்ணுறோம், நம்மளோட வேலை அது கிடையாது. இப்போ இந்த ஒரு புக் இருக்கும் சாப்பியன்ஸ்னு யுவல்னு, அதில் ஒரு கதை, அதில் என்ன சொல்லியிருப்பான்னா வந்து இந்த ஃபயர் இருக்குல்ல, நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து போய் வேட்டையாடி சாப்பிடுவோம்ல, பச்சைக்கறியாக சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? ஓகேவா? ஸோ பச்சைக்கறி என்ன வெஜிடேரியன்ஸ் வந்து எனக்கு சண்டைக்கு வரக்கூடாது, நாங்களாம் சாப்பிட மாட்டோன்னு சாப்பிட்ருக்கோமா? ஓகேவா? ஸோ சாப்பிட்டதில் வந்து அது சாப்பிட்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஆகுமா. ஏன்னா பச்சைக்கறி மென்று சாப்பிட்றது, அதனால நம்ம தாடையும் இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த காலத்து மனுஷங்களோட வந்து குரங்கு தாடை மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குங்களா, ஏன்னா நிறையா அச்சீவ் பண்ணுன்றதுனால இப்படி இருந்துச்சா. ஏதோ ஒரு நேரத்தில் ஃபயர் கண்டுபிடிச்சா நம்ம சுட்டு சாப்பிட பழகிட்டோம், சமைக்க பழகிட்டோம். ஸோ கறி சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 8 மணி நேரம் இருந்தது வந்து திடீர்னு 20 நிமிஷம் 30 நிமிஷம் சாப்பிட பழகிடுமா. மீதி டைம்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குமா, உடனே வேட்டைக்கு போக மாட்டோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட அப்போ தான் நல்லா பேச ஆரம்பிச்சோமா. அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு டைம் இருக்காது, மெல்றதுக்கு நேரம் இருக்கும், போய் பிடிக்கிறது அந்த மாதிரி வெளில தான் இருப்போம். ஓகே, மென்னுக்கிட்டே இருப்பேன், எங்கிட்ட அவன்கிட்ட பேசுறது நான். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையில் தான் இருக்கோம். மென்னுக்கிட்டே இருக்கோம், திரும்ப 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 தெரிஞ்சதே மென்னதே. வி டோன்ட் ஹாவ் டைம் டு டாக் டு பீப்புள், வி டோன்ட் ஹாவ் டைம் டு ஸ்பெண்ட் டு பீப்புள். இப்போ 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், நான் 12 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னால் 60 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்களே. ஏன்னா வந்து அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண விடாமல் இருக்குது. அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டா கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியில் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னு ஏதாவது வகையில் பேசிக் மினிமம் இன்கம்னு ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடுவான். ஓகேங்களா, நம்ம வாங்குற வரியிலேருந்து அதை கொடுத்துருவான். அந்த வரி வந்து மேபி கம்பெனிஸ்னு திரும்ப வாங்கிடுவான். இப்போ சிஎஸ்ஆர் கொடுக்குற மாதிரி அப்போ வந்து பிஎஸ்ஆர் கூட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அந்த யூபிஏ கான்செப்ட் நல்ல யூனிவர்சல் பேசிக் இன்கம் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க சம்திங். ஏன்னா நம்ம இல்லாமல் அவனால கவர்மெண்ட் அதனால கவர்மெண்ட்டுக்கு காசு நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ ரேஷன் கடை மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று வரும், 100 நாள் வேலை திட்டம் மாதிரி வேறு ஏதாவது ஒன்று வரும். ஓகே, ஸோ ஹீ வில் ஃபீட் அஸ் ஃபார் த மணி வாட் வி நீட். ஓகே, ஸோ மீதி இருக்க டயத்தில் நம்ம இன்னும் ப்ரொடக்டிவாக பண்ணலாம். ஸோ அந்த 8 மணி நேரத்தில் மீதி இருக்க டயத்தில் தான் வந்து நம்ம வந்து அந்த அந்த இது புக் படி என்ன சொல்லணும்னா நம்ம பேச பழகணும், வரைய பழகணும்,
டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதெல்லாம் பழகணுமா. அதுக்கு முன்னாடி ஆர்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்ம வாழ்க்கையில் அந்த டைத்தில். ஸோ இந்த டைம் வந்ததுனால நமக்கு ஆர்ட் ஃபார்ம் வந்துச்சு. இன்னமும் நம்ம வந்து அந்த அப்போ என்ன ஆர்ட் ஃபார்ம் இருந்துச்சோ அதே தான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கோம். பெருசாக இன்னும் ஆர்ட் ஃபார்மில் மாற்றலை. ஸோ அந்த ஆர்ட் ஃபார்மில் இன்னும் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணலாம், கொலாபரேட்டிவாக ஏதாவது பண்ணலாம். அந்த கொலாபரேட்டிவாக பண்ணோன்னா உனக்கு கொலாபரேட் பண்ணுறதுக்கு டைம் வேணும். உனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் கொடுக்குறதில்ல. உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொலாபரேட் பண்ணவே இப்போ இருக்க பிஸ்னஸில் டைம் கொடுக்குறதில்ல. ஓகே, அப்போ அந்த டயத்தை யாராவது க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வேர் டெக்னாலஜி வில் கம் இன் டு ப்ளே. டெக்னாலஜி வில் கிவ் யூ த டைம். இட் வில் புஷ் யூ. இப்போ எப்படி புஷ் ஆகிட்டு இருக்கோ, அடுத்து வந்து ஒரு டயத்தில் அது சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னா உன்னோட ரொட்டீன் ஒர்க்லேருந்து உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்போ நீ வேறு வேலை பார்க்க ஆரம்பிப்ப, வேறு வேலை இல்லாமல் இருப்பேன். அந்த வேறு வேலை இல்லாமல் இருக்கும்போது உருப்படியாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதில் என்னோட பிலீஃப் தான், உன் லைஃப் என்னைக்கு போர் அடிக்குதோ அன்றைக்கி தான் நீ ஏதாவது ஒன்று சிந்திக்க ஆரம்பிப்பேன். ஓகே, நைஸ், நல்ல பிலீஃப் சிஸ்டம் இது. போர் அடிக்காமல் இருந்துச்சுன்னா உனக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஷார்ட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் தட். நீ யோசிச்சிடக்கூடாது. இது ஒரு நல்ல வே ஆஃப் லுக்கிங் அட் இட். நான் வந்து என்னென்னா எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபேஸ் டைமுக்கு அப்புறம் நம்ம, அதாவது ஃபேஸ் டைம் வீடியோ காலுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச எல்லா டெக்னாலஜியுமே வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ்லெஸ். நான் வந்து அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் ஏஐமே எப்படி சொல்லுவேன்னா, கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறது வந்து ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன். ஸோ சொன்ன மாதிரி நம்ம ஆர்ட் ஃபார்ம்லாம் கண்டுபிடிச்சி வச்சோம், இதெல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து உட்காந்து எக்ஸல் சீட்டில் உட்காந்து தட்டிக்கிட்டு கிரியேட்டிவ் ஒர்க்கில் ஏஐட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக அதர் வேறு ரவுண்டாக இருக்கணும். இந்த மேனுவல் லேபர்லாம் அது பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க, ஒரு லேடி, ஏஐ ஷுட் வாஷ் மை க்ளோத்ஸ் அண்ட் லாண்ட்ரி பண்ணணும், சமைக்கிறதெல்லாம் அது பண்ணணும். நான் உட்காந்து ஆர்ட் வரையணும், இதனா அதர் வேறு ரவுண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இல்லை, அது வரும். அது எப்படின்னா வந்து அடுத்து இப்போ இந்த ஜென்ரேஷனில் அது வருமானு தெரியல. அட்லீஸ்ட் இன்னொரு 5 years 10 yearsக்கு வராது. அடுத்த ஜென்ரேஷனில் தட் பிகேம் அ கமாடிட்டி. ஓகே, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ ஒன்றும் இல்லை, முந்தினத்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். கோயம்புத்தூர்காரர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கிச்சன்ஸுமே ஆட்டோமேட்டட். ஏ டு பியோ இல்லை இதுவோ எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். ஸோ இப்போ கிச்சன்ஸ் எல்லாம் அங்கே ஆட்டோமேட் ஆகிருக்கு. காரணம்னா அவன்கிட்ட காசு இருக்குது, அவனால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பண்ணோம். பட் தட் ஆட்டோமேஷன் ஹஸ் நாட் ரீச் த இண்டிவிஜுவல் ஹவுசஸ். B2Bயாக இருக்கிறது B2Cயாக மாறணும். அப்போ அது கமாடிட்டியாக மாறும். ஸோ அந்த கமாடிட்டி என்னைக்கு மாறுதோ அப்போ இந்த டைம்லாம் மிச்சமாயிரும். இவங்கெல்லாம் வந்து கிச்சனுக்கு போய் சண்டை போட தேவையில்ல, கிச்சனை விட்டு வெளில வரலாம். ஸோ அது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இப்போ அது ஆட்டோமேட் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு பிஸ்னஸ் வேறு எங்கேயும் பண்ண முடியாது. ஸோ இல் ட்ரை டு புட் சம் B2C as well. ஸோ அது எப்போ வர ஆரம்பிக்குது, அதுக்கு வரணும்னா அது கூலாக ஏஐ வச்சு பண்ணுறோம். நீங்கள் ஒரு பட்டனை தட்டுங்க, காஃபி மேக்கர் மாதிரி சாம்பார் மேக்கர் would be there, இட்லி மேக்கர் would be there. அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். பீப்புள் ஆர் ஓகே டு ஸ்பெண்ட் மணி. இப்போ யாரும் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம அப்பா யோசிச்சிருப்பாங்க, நீயும் நானும் யோசிக்கிறதுல, நம்ம பையன் சுத்தமாக யோசிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் உனக்கு இல்லை, என் பையன் பெருசாக யோசிக்கிறது இல்லை, நானே பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து ஏதாவது டைம் சேவ் பண்ணுறதுனா வாங்கி வச்சுருவாங்க. நீங்கள் வாங்கி வைக்கலனாலும் உங்கள் ஒய்ஃப் உங்களை வாங்கி வைக்க சொல்லிடுவாங்க. ஓகே, நீ இன்னும் அம்மியில் அரைச்சி கொடுத்தாதான் அப்படின்னா வந்து அப்போ நீ அரைச்சி கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அம்மியை விட்டு மிக்சிக்கு போயிட்டோம், மிக்சியை விட்டு ஆட்டோமேட்டிக் போயிடும். ஓகே, ஸோ அதுக்கு அந்த டெக்னாலஜி ஹஸ் டு பிகம் அ கமாடிட்டி. அந்த கமாடிட்டியை மாறிச்சுன்னா வீல் ஆஃப் த ஃப்ரீ டைம். இப்போ வந்து அதோட பிஓசி தான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏஐலாம் வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நிறைய அந்த பேக்டு ஃபுட்லேயே வந்து இந்த பாதி சேஞ்ச் வந்துருச்சு. கரெக்ட். அதுமா நான் வந்து இப்போ ரீசெண்டாக திரும்பி சென்னைக்கு மூவ் ஆகிட்டு தனியாக ஃபஸ்ட் டைம் வந்து 1 BHKல தனியாக வாழ்கிறேன். சரி, சமைக்கலான்னு போகிறப்ப எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், பாத்திரம் கழுவு பிடிக்காது. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான வேலை, அது பாத்திரம் கழுவு பிடிக்காது. ரைட்டா, நான் வந்து சரி ஓகே நம்ம ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கலான்னு பார்த்தா ஐடியில் வந்து சட்னி பாக்கெட்லாம் இருக்குன்னா வெட்டி சூடு பண்ணி நான் வாட்டில் சாப்பிட்டுக்கலாம். அப்போ என்னடா சட்னி செய்ய தேவையில்லை, அரைக்க தேவையில்லையா? வேணாம், சூடு பண்ணி சாப்பிட்டா. யோசிச்சு பாரு, இப்படி வந்து பாக்கெட் பண்ணோன்னா யூ டு ஆட் சம் கெமிக்கல், ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணோம். இப்போ லெட்ஸ் சே இஃப் ஐ ஹேவ் அ மிஷின் அட் மை ஹோம், நான் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடுவேன், ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவேன், எனக்கு ரெடிமேடும் பண்ணி கொடுத்துரும். 2 தக்காளி உள்ள போட்டு இங்கே இதெல்லாம் போட்டு வச்சா பட்டன் தட்டினா வந்துருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதாவது என்னன்னா சாட்டே பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே பாட்டில் இருக்குது. பாத்திரம் 1 கழுவுனா போதும், எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஆகுது, ஆனால் பாத்திரம் 1 கழுவுனா போதும். எனக்கு வந்து இது கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா டிஷ் வாஷர் நம்ம ஊருக்கு வரல, ஏன்னா வந்து ஒன்றும் இல்லை, டிஷ் வாஷருக்கு எண்ணெய் கழுவ தெரில அதுக்கு. ஆமாம், அது ஒரு பெரிய சேலஞ்சு. அதனால வந்து இன்ஸ்டா பாட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். லேட் ஆகுது, டேஸ்ட்னால இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பாத்திரம் கழுவுனா போதும். நான் எந்த அளவுக்கு சமைப்பேன்னா தட்டில் கூட கொட்ட மாட்டேன், அந்த பாத்திரத்தை காய விட்டு எடுத்துட்டு அப்படியே மடியில் வச்சுப்பேன். அதெல்லாம் அந்த அளவுக்கு சோம்பேறி. அப்படி எடுத்து ஏன்னா எக்ஸ்ட்ரா தட்டு கழுவு தேவையில்லை, ஸ்பூன் கூட யூஸ் பண்ண மாட்டேன். அந்த எதில் கிண்டணுமோ அதுலேயே எடுத்து சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு அல்டிமேட் சோம்பேறி நான்.
ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் அடுத்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஸ்டார்டிங் அடுத்து வந்து அதுக்குரியது பண்ணணும். இப்போ வந்து எப்படி இப்போ டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா ஏஐ செப்பரேட்டாக இருக்குது, ஹார்ட்வேர் செப்பரேட்டாக இருக்குது. இது ரெண்டும் இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இப்போ வந்து ரெண்டு தனித்தனியாக அச்சீவ் ஆக ஆரம்பிச்சு. இது இப்போ இன்டெகிரேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் விஷன் தனியாக இருக்குது. கம்ப்யூட்டர் விஷன் இஸ் நாட் brought into the system into the நார்மல் இதில். இப்போ இது எட்ஜ் கம்ப்யூட்டிங் வருது, அது எட்ஜெல்லாம் வருது, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஸோ இதெல்லாம் எட்ஜெல்லாம் வந்து கமாடிட்டியாக மாறிச்சுன்னா தென் இட் வில் பி பெட்டர். அது கமாடிட்டியாக மாறுறதுக்கு ஒரு டைம் தேவை. அந்த டைம் வந்து ப்ராப்ளி இன்னொரு 5 to 10 years ஆகும். 5 to 10 years ஆகும். ஐ மீன் ஏஜே வந்துருன்றாங்க, ஆனால் வராது கண்டிப்பாக. ஆஸ் அ டெக்னாலஜிஸ்ட் ஐ கேன் கேரண்டி தட் ஏஜே வில் நாட் கம் இன். ஓகே, இது வந்து இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிற நாலேஜுக்கு ஏஜே வருது. இப்போ இருக்க நாலேஜ் கிடையாது. ரெண்டு விஷயத்தினால வராது. ஒன்று கம்ப்யூட்டரோட காஸ்ட்டு செம்ம காஸ்ட்லி. நீ ஜிபி வச்சு அந்த ஏஜே அச்சீவ் பண்ண முடியாது. மேபி குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்துச்சுன்னா பண்ணலாம். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ரியலிஸ்டிக்காக ஆயிடுச்சுன்னா தென் யூ கேன் டூ இட். வெறுமனா ஜிபி வச்சு யூ கேன் ஸ்பீட் அப் த ப்ராசஸ். அந்த ஸ்பீடப் கொஞ்சம் பண்ணலாம். அந்த நிறையா ஸ்பீட் வேணால் பேரலாக போட்டுக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் எவ்ரி கம்பெனி இஸ் டூயிங் இட். ஓகே, பேரலல் மிஷின்ஸ் போடுறது, ஜிபியூவில் வந்து ஹை அண்ட் ஜிபியூ கொண்டு வரது, அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்களால பண்ண முடியல. ஈவன் கொடுக்கப்படுற டேட்டா ஃபீடும் கேவலமான டேட்டா ஃபீடாக தான் இருக்குது. ஏன்னா பயாஸ்டு டேட்டா தான் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் ஒழுங்காக இல்லை, ஹார்ட்வேரும் ஒழுங்காக இல்லை. இது ரெண்டும் எப்போ ஃபிக்ஸ் ஆகுதோ அப்போ வந்து ஏஜிஐ பற்றி பேசலாம். அது வரைக்கும் பேசவே முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஏஜிஐ இதெல்லாம் சொன்னீங்கன்னா, ஏஜிஐ ஜென்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஏஐனா என்ன? ஏன்னா இப்போதைக்கு பாதி பேர் மார்க்கெட்டிங்கில் இங்கெல்லாம் பார்க்குறது என்னென்னா ஏசியில் ஏஐ இருக்குது, வாஷிங் மிஷினில் இருக்குது, இனி அடுத்து வாழைப்பழத்தில் ஏஐ வந்துடும். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியாது. இனி அடுத்து வாட்சிலலாம் ஏஐ கொண்டு வந்துடுவானுங்க, எதுக்கு கொண்டு வருவானுங்கன்னே தெரியாது. கேட்டால் சண்டையில் பேஸ் பண்ணி நாங்களே கரெக்டாக டைம் சொல்லுவோம் அப்படிம்பானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏஐனா என்ன? ஒரு சராசரி மனுஷனுக்கு புரியணும்னா ஏஐனா என்ன? ஓகே, ஸோ ஏஐ வேண்டாம். ஏஐக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த காலத்தில் இந்த வெதர்மேன்லாம் இருப்பாங்கல்ல, மழை வரும் மழை வராதுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பழைய டேட்டாலாம் எடுப்பாங்க. பழைய டேட்டா படி இந்த மாதிரி வெதர் இருந்தால் இந்த மாதத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு 4-5 பேராமீட்டர் பார்ப்பாங்க, காற்றழுத்தம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்லுவாங்க. அது பாதி சில நேரங்கள் ரிசல்ட் தப்பாக போகும். ஓகே, ஸோ அது அந்த பண்ணுறது பேர் என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, அது பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங்னு சொல்லுவாங்க. யூ பில்ட் அ மாடல். மாடல்ஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் பில்ட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை வச்சு எல்லாம் இது பண்ணுவேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் சொல்லும்போது பெருசாக யோசிக்க வேணாம். ஸ்கூலில் வந்து மேக்ஸ் படிச்சுப்போம், அந்த கிராஃப் போடுவோம்ல, லைன் போடுவோம், y = mx + c ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது வந்து ஒரு புள்ளி என்னன்னு சொல்லிட்டா இன்னொரு புள்ளி என்னன்னு கண்டுபிடிப்பேன், அடுத்து வர புள்ளி. y = mx + c. இதுதான் வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஏஐயில் பாதி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ y = mx + c அப்படின்னா என்னென்னா, ஒய்ன்றது ஒரு வேரியபிள். ஓகே, இப்போதைக்கு வேரியபிள் வச்சோம். எம்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஓகே, எக்ஸுன்றது ஒரு வேரியபிள். ஓகே, இது ரெண்டு வேரியபிள் இருக்குது. அதாவது ஒன்று மாறினா இன்னொன்று மாறுன்றது. ஓகே, இப்போ இந்த வாட்டர் பாட்டில்னு வச்சுக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலோட விலை என்னது? 10 ரூபா. இதே இந்த பாட்டில் இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா 50 ரூபா. ஸோ அப்போ இந்த சைஸ் தான் ஒரு வேரியபிள், அதோட ரிசல்ட் இன்னொரு வேரியபிள். இதுதான் நீ சொன்ன வாஷிங் மிஷினா? ஆமாம். வெயிட் இது, வெயிட்டுக்கு ஏற்ற ஆன்சர் இது. ஆமாம், 1 கிலோ இருந்துச்சுன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்று, 400 கிராம்ஸ்னா 0.4 லிட்டர்ஸ் தண்ணி ஊற்று. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இதுதான் மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. இதுதான் இப்போ ஏஐன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த உன்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியணும். அந்த ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன்னா அது பேர் ஏஐ. இப்போ இந்த ரூமில் 4 பேர் இருந்தால் ஒரு வெயிட் இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி ஏசி மாறணுமா, அவ்வளோதான். ஒரு இந்த அதே ஈக்குவேஷன் தான், y = mx + c தான். ஓகே, இதுதான் பேசிக் ஏஐயோட பேசிக்ஸ். ஏஐயோட பேசிக்ஸ் இதுதான். இப்போ வந்து இப்போ நான் சொன்னது வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு ஹைட்டை மட்டும் வச்சு சொன்னேன். இந்த y = mx + c க்கு வந்து x1, x2, x3 நிறைய வேரியபிள் இருக்கலாமா? இதோட ஹைட்டு, இதோட பிராண்டு, சில பிளாக் வாட்டர் இருக்காங்க, ஒயிட் வாட்டர் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒரு அதை வச்சு கடைசியில் ரேட் வரும். ஸோ இப்போ நிறைய பேராமீட்டர் வருதா, அந்த ஒரு பேராமீட்டர் நம்ம மூளையில் இருக்க ஒரு நியூரான்னு கணக்கு வச்சுக்கோ. ஸோ அப்போ அதெல்லாம் ரிசல்ட் வச்சா ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ பாட்டில்ன்றதுனால உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிச்சு. இதே இது வந்து இமேஜை மாற்றி சொல்கிறேன். இமேஜில் வந்து இப்படி ஒரு வளைஞ்சிருந்தா அது புருவமாக இருக்கலாம், இல்லை மீசையாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் கண்டுபிடிச்சாச்சா? ஒரு நியூரான் கண்டுபிடிக்கும். அது மீசை இல்லைன்னா இதுன்னு முடியா கூட இருக்கலாம்.
ஓகே, பிளாக் அது வளைஞ்சு தான் இருக்கும். ஸோ 3ல் ஏதோ ஒன்று அது கண்டுபிடிக்கும், அடுத்த நியூரான்ட்ட போகும். இதுக்கு சரி இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக அலைண்டாக இருக்குது, நிறைய முடி இருக்கா, நிறைய நீளத்துக்கு முடி இருக்கா, அடர்த்தியாக இருக்கா, இதை வச்சு ரெண்டாவது ஒன்று கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா நியூரான்ஸ் ஆட் பண்ணனா அது பேர் நியூரல் நெட்வொர்க். அதே ப்ரிடிக்ஷன் அல்காரிதம் தான். ஸோ ஒரு செல்லும் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணும், இது கண், இது மூக்கு, இது வாயின்னு. ஓகேவா, இது பேர் நியூரல் நெட்வொர்க்னு வாங்க. அந்த நியூரல் நெட்வொர்க் ரிசல்ட் பண்ணால் இதுதான் வந்து ஏஐ. இவ்வளோ தான். ஸோ ஏஐ சுற்றி இது 2 மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், யூ ஆர் குட் வித் ஏஐ. அதை வந்து யூஸ் பண்ண தெரியல அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ எங்கேனாலும் உனக்கு 4 விஷயத்தை கொடுத்து 5ஆவது விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுதா, யூ ஆர் ஹேவிங் சம் ப்ரிடிக்ஷன், தட் ப்ரிடிக்ஷன் இஸ் திஸ் ஒன். இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மெரினா பீச்சில் போய் அந்த அக்காட்ட கை நீட்டினா ஷீ இஸ் அன் ஏஐ. உன் மூஞ்சி ரியாக்ஷனை வச்சு என்ன பதில் சொல்லணும்னு ஷீ வில் அடாப்ட் இட். உன் வயசை வச்சு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லும், இல்லை உனக்கு குழந்தை பிறக்குமான்னு சொல்லும். ஸோ இட் டேக்ஸ் த இன்புட் ஃப்ரம் யூ, அதெல்லாம் டிபெண்ட் வேரியபிள், அதை வச்சு ஒரு ரிசல்ட் சொல்லுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து எங்கே ஏஐனாலும் இப்படி தான் யூஸ் பண்ணுது மிஷின் லேர்னிங். இது ரொம்ப சிம்பிளாக உண்மையிலே சொல்லணும்னா இட்ஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இது நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படித்த விஷயம். ஆமாம், அதை தான் சுற்றி நம்மளை ஏமாத்துறாங்க. ஆக்சுவலாக ஏஐ வந்து இப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பேசிக்கான விஷயம் தான். இப்போ இதில் வந்து இப்போ ஏஐயில் என்ன பிரச்சனை, ஏன் அவன் பெரிய கம்பெனி மட்டும் தான் வச்சு சின்ன கம்பெனினா, இப்போ எல்லாமே மேத் ஈக்குவேஷன் சொல்லிட்டேன்னா, ஒரு மேத் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா ஒரு டைம் ஆகும்னு வச்சுக்கேன், 5 நிமிஷம் ஆகும். இப்போ 10 வேரியபிள் போட்டோன்னு வச்சுக்கேன், அது அப்படியே மல்டிப்ளை ஆகுமா, கம்ப்யூட்டிங் பவர் ஜாஸ்தி ஆகும். ஓகே, இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டா, ஒரு டேட்டாவை கொடுத்து இந்த ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோனா, இது மாதிரி என்கிட்ட 1,00,000 டேட்டா இருக்கும், 1 கோடி டேட்டா இருக்கும். அந்த 1 கோடி டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் தேவை, காசும் நிறையா வேணும். அது ரெண்டும் இப்போ வந்து பெரிய கம்பெனிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவங்க மட்டும் அந்த மாடலாக ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம எடுத்து அது இது பண்ணுறதில்ல. அதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ன்றது. இப்போ எஸ்எல்எம்லாம் வேறு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய. ஆக்சுவலாக எஸ்எல்எம் தான் உருப்படியானது. அவனே எல்எல்எம் வந்து இட் இஸ் அ மார்க்கெட்டிங் கிமிக். எல்எல்எம் இஸ் யூஸ்லெஸ் ஆக்சுவலி. பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க. சீரியஸ், எல்எல்எம் இஸ் யூஸ்லெஸ். ஏன் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறேன்னா, மீன் டிப்பிக்கலி எனி மாடல் வில் நாட் பி ஏபிள் டு ப்ரிடிக்ட் அக்யூரேட்லி. ஏன்னா அது ப்ராபபிலிட்டி மாடல் தான். ஸோ லார்ஜாக ஏன் டேட்டா கொடுக்குறோன்னா, அதாவது வந்து இந்த பெரிய மாங்காய் தோப்பில் போய் கல் விட்டு எறிஞ்சு ஏதாவது ஒரு மாங்காய் விழுவுன்னு வாங்கல, அந்த கதை தான் எல்எல்எம்மோட கதை. குருட்டாம்போக்கில் எடுத்து டேட்டா கொடுக்குறேன், அதில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகும், அது ப்ராபபிலிட்டி பெட்டராக இருக்கும். கொஞ்சமாக கொடுத்தா எனக்கு கிடைக்கும், கொஞ்சமான குறி வச்சு எறியணும். ஓகே, நிறையா கொடுத்தேன்னா பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒன்று எடுத்துக்க இது பண்ணுங்க, அதுதான் எல்எல்எம். ஸோ எல்எல்எம் வந்து அன்னெசரியாக நிறைய டேட்டா கொடுக்குற, ஸோ தட் இட் இஸ் ட்ரெயின்ட் வித் டன்ஸ் ஆஃப் டேட்டா, வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட் யூ டோன்ட் கேர், அண்ட் ஃபைனலி இட் வில் கிவ் சம் ஆன்சர், தே ஆர் நாட் ஷுர் வெதர் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ ஆர் நாட். ஸோ அதனால எல்எல்எம் ஹலுசினேட் பண்ணி எஸ்எல்எம் ஹலுசினேட் பண்ணாதப்போ எஸ்எல்எம்ல கண்ட்ரோல் பண்ணலாம் கம்பேரிட்டிவ்லி. இதில் ஹலுசினேட் பண்ணாலும் உனக்கு டேட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு அலைன்டு டேட்டாவை கொடுப்பேன். ஏன்னா எஸ்எல்எம்ல என்ன சொல்ல, ஒரு வேலைக்காக கொடுப்பேன். ஓகே, ஸோ அப்போ அந்த வேலையை மட்டும் அது ஒழுங்காவது பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்எல்எம் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ சாட் ஜிபிட்டில் நம்ம கஸ்டம் பாட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்து எஸ்எல்எம்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு டேட்டா செட்டை கொடுத்துட்டு இதிலிருந்து மட்டும் ப்ரெடிக்ஷன் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறது. அப்போ வந்து அது மேலே ஒரு லேயர் எழுதுற, நான் என்ன சொல்கிறேன்னா மாடலே சின்னதாகி, மாடலே சின்னது. இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு மட்டும் பண்ணுறோம். ஆமாம், அது மட்டும் பண்ணிட்டோன்னா நம்ம ப்ராசரில் ரன் ஆகலாம், குட்டி ப்ராசரில் ரன் ஆகும், உன் மொபைலில் ரன் ஆகலாம், எட்ஜில் ரன் ஆகலாம், எங்கே வேணால் ரன் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, இப்போ ட்ரோனில் பார்த்தோன்னா பெரிய கம்ப்யூட் பவர்லாம் இருக்காது, அது உள்ளே ரன் பண்ணலாம். ஒரு ESP32லையோ இல்லைன்னா ஒரு ஆர்டினோலையோ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணுறதுனா அல்டிமேட்லி தானே மேக்ஸ் தானே நான் சொன்னது. அந்த மேக்ஸ் ஈக்குவேஷனை எந்த ப்ரோக்ராம்னாலும் எழுதலாமா? ஸோ அப்போ ஒரு 4 மேக் ஈக்குவேஷன் எழுதுகிற அளவுக்கு எல்லா இதுவும் நான் ரெடியாக தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அது 1 பில்லியன் பேராமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. 1 பில்லியன் மேக் ஈக்குவேஷன் அதனால் ரன் பண்ண முடியாது, அது லாஜிக். பட் 100 பேராமீட்டர்ஸ் இதனால் ஈஸியாக ரன் பண்ண முடியும் எந்த எட்ஜ் டிவைஸ்னாலையும். ஓகே, அதுக்கான டேட்டா கொடுத்து அதுக்கான ப்ரிடிக்ஷன் அக்யூரசி கொடுத்துட்டோம்னா இட் வில் சால்வ் லாட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு இமேஜ் கிரியேஷன் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த இமேஜ் கிரியேஷனில் இப்போ எங்கள் ஊரில் இருக்க சுங்குடி சேலைக்கு மட்டும் இமேஜ் கிரியேட் பண்ண சொல்லித்தரேன். இது மைக்ரோசாஃப்ட்டுக்கு தேவை கிடையாது, அதனால நான் அதை பற்றி கவலையப்படல. அது யூஸ்லெஸ்ஸாக வேறு வேலை பண்ணுறான், அவனுக்கு இது யூஸ்லெஸ். பட் இது வந்து நிறைய பேருக்கு இம்பேக்ட் பண்ணும். ஸோ சுங்குடி சேலை கிரியேட் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஆர் யூஸிங் அ SML ஸ்மால் லாங்குவேஜ் மாடல், இட் ஒர்க்ஸ், இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, நைஸ், பரவாயில்ல.
இது ஒரு புதிய ரெவலேஷன் எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி. சரி, இப்போ ஏஐ பற்றி பேசினாலும் இப்போ அடுத்த ஒரு ஃபாலோஅப் கொஸ்டின். இப்போ குவி கம்பெனியோட மேஜர் செல்லிங் பாயிண்ட் வந்து நம்ம வெர்னாகுலர் லாங்குவேஜில் வந்து டெக்கு சொல்லி தரோம். இல்லை வாட் எவர் வி ஆர் டீச்சிங் இன் வெர்னாகுலர் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ பிகம் ஸோ குட் தட் லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் எனிமோர். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி கேப்ஷன்ஸ் போடுற மாதிரி இஃப் யூ கேன் செலக்ட் அண்ட் சேஞ்ச் லாங்குவேஜஸ். ஏன்னா யூடியூப் ஆல்ரெடி இந்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா ரிப்போர்ட் வந்துருக்கு. ஸோ யூடியூப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் வீடியோவில். ஸோ ஏன்னா லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன் டு அ கம்பெனி லைக் குவி வென் ஆர் என்டையர் ஃபோக்கஸ் ஆன் வெர்னாகுலர் டெக்? இது வந்து யூடியூப் பண்ணுறான்னு தெரியாது, எனக்கு நானே பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் அ பில்ட் அ மாடல் விச் வில் பி வெரி சூட்டட் ஃபார் மை யூஸ் கேஸ். அதாவது நான் என்னோட எஸ்எல்எம் நான் பில்ட் பண்ணுறேன், எல்எல்எம் நான் பண்ணல. என்னோட எஸ்எல்எம்மோட கோல் எப்படி இருக்குன்னா வந்து இது இன்னும் எஸ்எல்எம்க்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ குவியில் எப்படின்னா வந்து நான் இப்போ தமிழில் பேசுகிறேன்ல, இது செந்தமிழ் கிடையாது. நான் இங்கே வந்தேன், இதன் மூலமாக நான் இதை கற்றுக்கொண்டேன் இப்படி சொன்னால் எதிர்த்து போயிடுவாங்க. ஓகே, நான் கேஷுவலாக பேசுகிறதா இருக்குது. இது வந்து கலோக்கியல் வேர்டுன்னு வச்சுக்கேன், தங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். கரெக்ட், தங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். இப்போ உன்னோட இண்டிக் லாங்குவேஜஸோ ஏதோ எடுத்துகிட்டுனா அந்த லாங்குவேஜில் ப்ராப்பர் ட்ரான்ஸ்லேஷனாக கொடுத்துருப்பாங்க. இட் வில் நெவர் டூ தங்கிலீஷ் திங். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸை இன்றைக்கி நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்றதுனா ஒரு இது மாடலில் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், இன்று நாம் தரவறிவியல் கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேவா, இட் இஸ் டூயிங் இஸ் ஜாப், அதில் தப்பு கிடையாது. பட் இது எனக்கு செட் ஆகலை. திஸ் இஸ் வேர் நானே என்ன பண்ணுறேன்னா ஒரு மாடல் பில்ட் பண்ணுறேன். ஓகே, எங்கெல்லாம் வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் டெக்னிக்கல் வேர்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது பண்ணாதன்னு சொல்லிடுவோம். அதுக்கு எது டெக்னிக்கல் வேர்டுன்னு நான் சொல்லி ட்ரெயின் பண்ணணும். ஓகே, அது எண்ட் பண்ணுறது எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு சொல்லணும். கற்றுக்கொள்ள போகிறோம்னு அதை சொல்லக்கூடாது, கற்றுக்க போகிறோம் அப்படி சொல்லணும். ஓகே, அதில் ஸ்லாங்ஸ் இருக்குது, டைலாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஓகே, ஸோ இதை பண்ணணும். ஸோ இதை பண்ணிட்டேன்னா தட் வில் பி குட். ஆல்ரெடி வி ஹவ் டன் இட். வி காட் அரௌண்ட் ஒரு 60 to 70% அக்யூரேசி வந்திருக்கு. ரேஞ்ச் டிஃபர்ஸ், டேட்டா கொடுக்க மாறுது. ஓகே, ஸோ உன்னோட தமிழ் வீடியோ எடுத்தோன்னா அந்த தமிழ் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ்க்கோ இல்லை இங்கிலீஷ் வீடியோ எடுத்து கொடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ண வச்சுட்டேன். ஆனால் அதை அனடேட் பண்ணுறது இஸ் அ காஸ்ட்லி அஃபேர். அனடேட்னா இதெல்லாம் இதை பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும்ல, அந்த டேட்டா செட் ரெடி பண்ணுறது காஸ்ட்லி அஃபேர். அதான் பண்ணிகிட்ருக்கேன். அதை பண்ணிட்டேன்னா இப்போ வரைக்கும் என்ன சொல்ல, ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தேன்னா, ஒரு வீடியோ குவி வீடியோ கொடுத்தேன்னா இந்த மாதிரி கலோக்கியலாக ஒரு 70% அக்யூரஸியோட அதை கொடுத்துருது. அதுக்கப்புறம் ஐ எம் யூஸிங் அ மேனுவல் திங். இது வந்து எனக்கு தெரிஞ்சு யூடியூப் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த ப்ராப்ளம் அவனுக்கு கிடையாது. இது அவனுக்கு கிடையாது, இந்த ப்ராப்ளம் அவனுக்கு கிடையாது. இது யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தமிழில் இருக்கவங்க எல்லாம் இப்போ தமிழ் லாங்குவேஜில் நிறையா டேட்டா செட் ரெடி பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து தமிழை எப்படி கொண்டு போகிறோன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட கோல் தமிழை லாங்குவேஜை வளர்க்குறது தான். அவங்களோட கோல் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணுன்றது கிடையாது. ஆமாம், லாங்குவேஜை வளர்க்குறது தான். ஸோ அப்போ வந்து அவங்களோட சொல்யூஷன் எனக்கு செட்டே ஆகாது. செட் ஆனாலும் மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. நீ கொண்டு வந்ததை டிரான்ஸ்லேட் பண்ண தரவறிவியல் கற்றுக்கொள்ள போகிறோம் டேட்டா சயின்ஸ்னு. இப்போ ஏஆர்விஆருக்குலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில எனக்கு. ஓகே, அது இன்னும் கொடூரமாக ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். ஆக்சுவலாக இதில் நல்ல விஷயம் என்ன வந்து தமிழில் வந்து அவ்வளோ நல்ல டேட்டா செட் இருக்குது. எல்லா வார்த்தைக்கும் தமிழ் வார்த்தை இருக்குது, மற்ற லாங்குவேஜில் கூட கிடையாது. அதனால் அவங்க நல்ல வேலை பார்க்குறது நம்ம கெட்டதாகிடுது. ஓகே, தமிழில் இருக்க நிறையா ஸ்காலர்ஸ் இருக்காங்க, தேர் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் டைரக்ட்லி அப்ளிகபிள் ஃபார் அ காமன் மேன். அது எதுக்கு இருக்குன்னா ஒரு புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு என்ன சொல்ல, ஒரு லெட்டர் இப்போ கவர்மெண்ட் ஜிஓ லெட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், அங்கெல்லாம் அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஃபார்மலாக இருக்கும். எனி ஃபார்மல் கம்யூனிகேஷனுக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் இன்ஃபார்மலுக்கு அவங்களால பண்ணவே மாட்டாங்க, அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது. அது நானே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வி வாண்ட் மோர் பீப்புள் டு கான்ட்ரிபியூட் அஸ் வெல். அதை ஓப்பன் சோர்ஸாக பண்ணலான்னு இருக்கோம். இப்போ அடுத்து ஒரு ஹேக்கத்தான் பண்ணுறோம். அந்த ஹேக்கத்தானில் எல்லா டேட்டா செட்டும் ஒரு 1 million டேட்டா செட் இருக்குது, அதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணுறோம். கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அதை எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஓகே, அதை பண்ணிட்டோன்னா அப்போ நீ சொல்கிறது நடந்துடும். அப்போ திஸ் வில் பிகம் அ கமாடிட்டி. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா வந்து அப்போ தான் வந்து எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. ரோடு போட்டேன், நான் கீக் நெட்வொர்க் போவேன். ஸோ ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் பிரிங் இன் மோர் பீப்புள். வா, நீ தமிழ்லே பேசு, உனக்கு 10,000 ஆடியன்ஸ் நான் கொண்டு வரேன், உனக்கு பிடிச்ச ஆடியன்ஸா. ஸோ நான் உட்காந்து உனக்கு இமீடியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வா, டிக்டாக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து இதில் உள்ள போடு வீடியோ, உனக்கு 4 ஃபாலோவர் வந்தாங்கன்னா நீ அவன்கிட்ட காசு வாங்க தான் வாங்கிப்போ தான். அந்த அது ஒரு மாடல் தனியாக இருக்குல்ல, மைக்ரோ டிரான்சாக்ஷன் கிஃப்டிங்லாம் இருக்குல்ல, அந்த மாடலில் வி கேன் பில்ட் இட். ஓகே, தட் இஸ் த ஐடியல் விஷன். ஓகே, இது நடந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும்.
ஓகே ஸோ இப்போ குவி எப்படி ஆயிரும் அப்படின்னா வில் பிகம் அ பிளாட்ஃபார்ம் லைக் யூடியூப் வேர் யூ கேன் கம் அண்ட் அப்லோட் யுவர் வீடியோஸ் வீல் டிரான்ஸ்லேட் தட் ஃபார் யூ. அதை வந்து வாங்குறவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது ஓம்பாடு, காசு கொடுத்து வாங்கிறது ஓம்பாடு. கரெக்ட். ஓகே ஸோ வீல் பிகம் லைக் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் மென்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும். இதுதான் இந்த ப்ராப்பர் கீக் நெட்வொர்க். எஸ். ஓகே, வெரி நைஸ். எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ப்ராபப்ளி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜ்க்கு, இப்போ இந்த இண்டிக் லாங்குவேஜஸ்க்குலாம் வந்து நம்ம ஒரு எஸ்எல்எம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற இந்த ஃபீச்சர் வந்து லட்சே லைவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க குவி வெப்சைட்டில். உலகத்திலே நம்ம தான் ஃபஸ்ட்டு கம்பெனி அதை பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு கம்பெனி. லைவ் ஆயிடுச்சுனால நம்ம தான் வெர்னாக்குலரில் பண்ணுறதே நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அது தெரியும். பட் இந்த ஏஐ லாங்குவேஜ் வந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட். ஓகே, அப்போ அந்த கூகுளோட ஜமான் அவரசாலாம் அதில் வந்து பிரச்சனை வராதா? வராது. ஏன்னா அவனோட கோல் வேறு, என்னோட கோல் வேறு. சிம்பிள். அதான் அந்த இது சுங்குடி சாலை சொன்ன மாதிரி தான். He is solving a different problem, we are solving a different problem. So still we'll be the world's first company to do it. Yes. ஜாலியாக சொல்லிக்கலாம். ரைட், ஓகே, நல்லது. அப்போ லாங்குவேஜ் பேரியர் ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த இடத்துல. ஸோ ஐடியலி நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்குன்னா வந்து கேன் ஐ டூ இட் லைவ்? லைவ் கிளாஸில் பேச ஒருத்தர் நான் தமிழில் பேசினேன்னா ஒரு ஹிந்திக்காரன் என்னோட இது பார்க்கணும். ஏன்னா எல்லா மென்டருக்கும் சொல்லித்தரணும் ஆசை, எல்லாருக்கும் சொல்லித்தரணும் ஆசை. ஆமாம். இப்போ அது காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், விச் இஸ் ஓகே, நாட் ராங். பட் இப்போ இந்த பாட்காஸ்ட்டே வந்து எல்லாத்துலேயும் தான் அப்படி இருக்கும், யோசிப்பாரு. ஏன்னா எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நிறையா தேவைப்படுது. என்னால் ஹிந்தி பாட்காஸ்ட் கேட்கவே முடிய மாட்டேங்குது, என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அது நிறைய நல்ல பாட்காஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது, நிறையா இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மிஸ்டர் பீஸ்ட் மட்டும்தான், அதை தாண்டி வர்றது பெருசாக இல்லை. ஸோ அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் லைவ் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். தட் குட் பி பில்ட் அஸ் அ சர்வீஸ் ஆர் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் கிவ் இட் டு பீப்புள். அதெல்லாம் லைவ் டிரான்ஸ்லேஷன் அச்சீவ் பண்ணுறதுனா உலகத்தில் லிட்டரலாக இந்த லாங்குவேஜ் பேரியர்ன்ற பிரச்சனையே இருக்குது. எக்ஸாக்ட்லி. இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்னு தெரியல. பட் நீங்கள் இந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம கிளாஸ்க்கோ யூடியூப் வீடியோஸ்க்கோ எதுக்கோ கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற பாதி இன்இக்வாலிட்டி குறைஞ்சிரும். ட்ரூ, வெரி ட்ரூ. பாதி இன்இக்வாலிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா நம்மளே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து இனிமேல் டேலண்ட் பூலுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. கரெக்ட். வேலை தெரிஞ்சால் போதும். உனக்கு இந்த கோட் அடிக்க தெரியுமா, டிசைன் பண்ண தெரியுமா, நீ கம்யூனிகேஷனை பற்றி வரி பண்ணிக்கவே தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. நீ திக்கி பேசினாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு வந்து நீ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் பேசுகிற மொழியை அந்த கண்ட்ரி உனக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரிஞ்சு கூட அவசியம் இல்லை. கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நிறைய இன்இக்வாலிட்டிஸை வந்து இது பேலன்ஸ் பண்ணிடும். கரெக்ட். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தட் இஸ் a real impact. அதுதான் உண்மையான சோஷியல் இம்பேக்ட். ஆமாம், அதுதான். பரவாயில்ல, வெரி நைஸ். எனக்கு ஆக்சுவலாக குவியில் வந்து ஒன்று பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் ஸ்டார்டிங்கில் வசந்திட்டையும் சொன்னேன், அது வசந்த் அது பெருசாக கவனிக்கல. எனக்குன்னா வெர்னாக்குலர் வந்து வெர்னாக்குலர் மெர்ச் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பண்ணலாம், அதான் சொல்ல. அகைன் வி டோன்ட் ஹேவ் பேண்ட்வித், அவ்வளோதான். பண்ண வேண்டாம்னு சொல்லலாம், அது மட்டும் தான் ஒரே பிரச்சனை. வசந்த் இதை சொன்னார், எல்லாம் நிறைய பண்ணணும், பண்ண வேண்டியதே இப்போ நிறைய விஷயம் இருக்கோன்னே. ஆமாம், அதுவே நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடியல. இப்போ இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மாடல் இருக்குல்ல, இதே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரே ஒரு ஆளை போட்டு சைடில் போட்டு ஒன்று சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு 40 இன்டர்ன்ஸ் வந்து இந்த தமிழ்நாடு டிஎன்சிபியில் கொண்டு வந்தாங்களே, அந்த இன்டர்ன்ஸை வச்சு தான் அனடேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இஃப் தெர் இஸ் அ வே டு அனடேட் பெட்டர், இட் கேன் டூ பெட்டர் திங்ஸ். இது வந்து தமிழுக்கு மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு பண்ணோம், எல்லா லாங்குவேஜஸ்க்கு பண்ணிட்டோன்னா ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இந்த டேட்டா அனடேஷன் இஸ் கைண்ட் ஆஃப் கோயிங் டு த பிக் ஜாப் ஃபார் த ஃபியூச்சர். ஒரு காலத்தில் இந்த பிபிஓ இருந்துச்சுல, கேபிஓலாம் இருந்துச்சுல, அந்த மாதிரி இப்போ டேட்டா அனடேஷன் வுட் பி த பிகஸ்ட். இது இந்த வேலைக்கு வரணும், என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சு எதுவுமே தேவையில்லை. எதுவும் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், கூட ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இல்லை உன்னோட தொழில், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே அனடேஷன் கேன் பி எனிதிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் இமேஜிங் இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு எம்ஆர்ஐயை பார்த்துட்டா இதில் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல தெரியணும் உனக்கு. ஸோ டாக்டர் அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல தெரியாதுனாலும் நர்ஸ் அளவுக்கு கிளியராக சொன்னால் போதும். அவங்க இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு ஒரு ஆன்சர் வரும். அதை டாக்டர் வில் இன்டர்பிரட் பெட்டர். இது ஃபர்ஸ்ட் லெவல் வேலையை பார்த்துடுறாங்க, அடுத்த லெவல் வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு அனடேஷன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி லாங்குவேஜ் ஒரு அனடேஷன், இந்த இமேஜ் ஒரு அனடேஷன், இந்த மாதிரி எல்லா அனடேஷனும் பண்ணலாம். ஸோ ப்ரைமர்லி லாங்குவேஜ் அண்ட் டெக்ஸ்ட் தான். இப்போ இன்னொன்று சொல்லணும்னா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ லெட்ஸே நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்னு வச்சுக்கேன். இப்போ எல்லாருக்கும் இந்த ஃபேஸ் அதெல்லாம் பிடிக்குன்றதுனால சொல்கிறேன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்தால் என்ன ரிசல்ட் வரும்ன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 டெர்மட்டாலஜிஸ்ட்டை வாங்குறேன்னு வச்சுக்கோமே. அதை வாங்கி அதை க்ளீன் பண்ணுறது ஒரு அனடேஷன். அதை பண்ணிட்டுனா டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பார்த்து ரிசல்ட் சொல்லிடுவாங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, வெயிட் ஹைட் செக் பண்ணுறாங்க. வெயிட் ஹைட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஏஐட்ட போய் உட்காந்து முன்னாடி மூஞ்சை காட்டினா, இல்லை உன்னோட எங்கே தழும்பு இருக்கோ தழும்பை காட்டினா, இல் ஃபிகர் அவுட் சம்திங் பாஸ்ட். இது மாதிரி ஒரு 50 பேருக்கு வந்திருக்கு, அப்போ நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க டாக்டர், இது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நிறையா ஊரில் ஹெல்த் கேர்ன்றதே கிடையாது. நிறையா ஊரில் வேணாம்,
யூகேல ஸோ ஒன் ஆஃப் த என்ன சொல்ல காசு இருக்க ரிச் கண்ட்ரி, அங்கேயே ஹெல்த் கேர் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஹெல்த் கேர் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த ரிச் பீப்புளாக தான் இருக்குது இப்போதைக்கு. இட் இஸ் நெவர் கேம் டு நெக்ஸ்ட் லெவல் ஆடியன்ஸ் ஆர் லோ லெவல் ஆடியன்ஸ். இப்போ யூடியூப் எப்படி வந்து எஜுகேஷனை எல்லாருக்கும் கொண்டு வந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஏஐ ஹெல்த் கேர் கேன் பிரிங் இன் லாட் ஆஃப் சேஞ்சஸ் டு த ஃபண்டமெண்டல் லெவல் பீப்புள், கிரவுண்ட் லெவல் பீப்புளுக்கு அதை கொண்டு வரும். இப்போ யூடியூப் இல்லைனா உன்னால் நிறைய பெரிய ஆள் இருந்து படிச்சிருக்க முடியாதா? நீ அதுக்கு செலவு பண்ணி தான் போய் படிச்சிருக்கணும். அந்த செலவு ஒன்ட்டி இருக்காது, என்ட்டி இருக்காது, காசு ஆக்சஸ் இருக்காது. இப்போ யூடியூப்னு ஏதோ எவனோ ஒருத்தன் பண்ணது எல்லாருக்கும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்க நெகட்டிவ்ஸ் விட்டுருவோம், சிப்பை கண்டுபிடிச்ச மாதிரி சிப்பரை கண்டுபிடிச்ச மாதிரி தான். எக்ஸாக்ட்லி, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் சொன்னது வந்து நான் ஸ்கின்னுக்கு சொன்னது ஏன்னா ஈஸியாக புரியுன்றதுனால இட் குட் பி அப்ளைட் ஃபார் எனி டிசீஸ். ஓகே, இப்போ ஒரு இருமுனா சளி வருதுன்னு வச்சுக்கேன், சளியை துப்பிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணேன்னா உனக்கு வந்து அது ஏதோ ஒரு டேட்டா அதுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுதுன்னா எத்தனை பேருக்கு வந்து சீரியஸ் இஷ்யூஸ்லாம் முதலாளி கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு கூகுள் சொல்கிறது தான் உனக்கு கேன்சர்னு, அதுக்கு அது பெஸ்ட் எஸ்இஓ எதுக்கு இருக்கோ அதுதான் சொல்லுவாங்க. அதான் எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் வந்து இட் இஸ் நாட் கிவிங் யூ த ட்ரூ டேட்டா. ஸோ இப்போ உன்ட்டு ஏதோ ஒரு ஆப் இருக்கோ ஏதோ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கேன், அதை கொடுத்துட்டு அதில் ஃபோட்டோ எடுக்கிற சளி இந்த இது பார்த்தா அது ஜூம் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ தான் ஃபோட்டோ கேமராலாம் நல்லா வருதுல்ல, எடுத்து வச்சுட்டு லெட் தட் ஆக்ட் அஸ் அ மைக்ரோஸ்கோப். ஏன்னா அதை எடுத்து பிரித்து கொடுத்துட்டா உனக்கு என்னன்றது ஃபஸ்ட் லெவல் சொல்லிடும். ஸோ அதை பொறுத்து அப்பா உனக்கு டிபி இருக்க மாதிரி இருக்குது, நிறையா இருக்குது, கவனமாக இப்போ பாருங்கள், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி க்ரானிக் டிசீஸாக இருக்குது, அது டாக்டர்லாம் சொல்லுவாங்க கலரை வச்சே என்ன லெவல் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணலாம் இங்கே. ஓகே, அதெல்லாம் இப்போ யாருமே பண்ணல. அதை பண்ணோன்னா எவ்வளோ டாக்டர் வேணும், நமக்கு எவ்வளோ நர்ஸ் வேணும், அது பண்ணாதனால எத்தனை பேர் செத்து போகிறாங்க. ஸோ இது எல்லாமே டெக்னாலஜி கமாடிட்டியாக மாறிச்சுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். மற்ற விஷயங்களோட ஃபோக்கஸ் என்ன, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா இந்த பெரிய பெரிய விஷயங்கள் வந்து கமாடிட்டியாக மாறணும் ஃபஸ்ட்டு. எக்ஸாக்ட்லி, கமாடிட்டியாக மாறணும். இன்றைக்கி வந்து ஏஐ நம்ம இப்படி பேசுகிறோம், ப்ராப்ளி ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபோனில் ஒரு சிம்பிளான ஃபீச்சராக வந்துடும். இது ஃபோன்லேயோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்னும் ரொம்ப சிம்பிளான சொல்கிறேனே, நீ உனக்கு ஏதாவது வருதுன்னு வச்சுக்க, டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை வாங்குற. ஓகே, நீ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்க, அந்த ஃபஸ்ட்டு மாத்திரைக்கு என்ன இருக்கும் அதோட சைடு எஃபெக்ட் மட்டும் தான் ஏதாவது டாக்டர் சொல்லுவார் தெரியும். இந்த 2 சாப்பிட்டா வேறு என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு இப்போ உனக்கு தெரியாது. இல்லை இது ரெண்டும் உடம்புக்கு ஒத்துக்குமான்றதும் உனக்கு தெரியாது. வாட் இஃப் தெர் இஸ் ஏ விச் கேன் ப்ரெடிக்ட் தீஸ் 2 காம்பினேஷன்ஸ் அண்ட் சே இட் யூ. இது டாக்டரோட வேலை கிடையாது. கண்டிப்பாக. ஓகே, நீ ஏதோ ஒரு 4 மாத்திரை வாங்கிறேன், நீங்கள் நான் 4 மாத்திரை சாப்பிட்றேன், ஃபோட்டோ எடு, அந்த 4 மாத்திரையோட காம்போசிஷன் அதனால் எடுக்க முடியும். ஏன்னா அவன் மேண்டேட்டரியாக கொடுத்தாகணும். இந்த 4ம் போச்சுன்னா என்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் சைடு எஃபெக்ட் வரும், இதுவும் சேராது அப்படின்னு. இது நார்மல் ப்ரெடிக்ஷன் தான். முதல் சொன்ன ஒய்எஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் தான் கிளாஸிஃபிகேஷன். இது ரெண்டும் ஒட்டுக்காதுங்க, இந்த 2 மாத்திரை ஒன்றா சேர்த்துக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன் தயிரையும் மீனும் சாப்பிடாதீங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஏதோ அந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த மாதிரி இந்த 2 மாத்திரை எடுக்காதீங்கன்னு சொல்லலாம். ஓகே, அது உலக அறிவாகவே இருக்கலாம். இட் டசன்ட் நீட் டு பி டாக்டர்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, கோகுல மென்டாஸ் போடக்கூடாதுன்னு தெரிஞ்ச விஷயம் மாதிரி இது ஒன்று. எக்ஸாக்ட்லி. ஓகே, அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இதை கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்துக்குமே இந்த எஸ்எல்எம்ஸ் வில் ஒர்க். இப்போ நீங்கள் இந்த சளியெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது இதெல்லாம் சொன்னீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இது ஆல்மோஸ்ட் இதே சிமிலர் டெக்னாலஜியில் இப்போ டெலிகிராம்லாம் வந்து நிறையா பெய்டு பாட்லாம் இருக்குண்ணா. அந்த பாட்லாம் என்ன பண்ணிங்கன்னா மீல் ப்ரெப் பாட், இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இந்த மீலில் வந்து எவ்வளோ கேலரி இருக்குது, நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கிறதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் டூல்ஸ்லாம் வெறும் டெலிகிராம் பாட்டாக இருக்குது. வெறும் ஃபோட்டோ எடுத்து ஒரு சாட்டில் அமிச்சா போதும். ஆப் தேவையில்லை, சாஃப்ட்வேர் தேவையில்லை, ஆர்கிடெக்சர் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. வெறும் ஃபோட்டோ எடுத்து இப்படி அமிச்சா போதும். அதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். அந்த கம்பெனி வந்து ஜாலியாக வந்து $4,000 எம்ஆர்ஆர் பண்ணிகிட்டு இருக்கான். டே என்னடா வெறும் டெலிகிராம் சேனலை வச்சுக்கிட்டு இப்படி ஜாலியாக சம்பாதிக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு காமன் நீ சொன்ன இந்த கமாடிட்டி அன்னைக்கு மாறுதோ அன்றைக்கி வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது வந்து இட் ஷுட் நாட் பி வித் ஒன் செட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் ஒன் கம்பெனி. ஸோ அதை தான் வந்து அவங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன் சோர்ஸ் கொண்டு வந்தால் ஏஐ இப்போ கெட்டதுன்னு நம்மளை பயமுறுத்துறாங்க. அந்த பயமுறுத்துறதுக்குனா வந்து தே வாண்ட் டு ஹேவ் த கண்ட்ரோல் ஓவர் த சிலிக்கன் வேலி. ஸோ அங்கே தான் கண்ட்ரோல் இருக்கணும், அங்கேருந்து தான் பண்ணணும், அங்கேருந்து தாண்டி வேறு எதுவும் வரக்கூடாதுன்றது அவனோடது. ஸோ அதை பிரேக் பண்ணுவோம். ஸோ நீ அதை கண்ட்ரோலாக வச்சுக்க, எனக்கு அதெல்லாம் இப்போ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு எஸ்எல்எம் எடுத்து என் ப்ராப்ளத்தெல்லாம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். சால்வ் பண்ணி என் மக்கள்லாம் அதுக்கு ரெடி ஆகிட்டேன்னா நான் இங்கிலீஷ் படித்ததுக்கப்புறம் உன்ட்ட வந்து உன் வேலையை எடுத்தேன்ல, அது மாதிரி நான் முதல் ஏஐ படிச்சுக்கிறேன், அப்புறம் வந்து உன்ட்டு ஏஐ எடுத்துக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன இப்போ நீ எனக்கு என்ன தரமாட்டேன்னு சொல்லுவேன், ஸ்பீடாக வராதுங்கன்னு. எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, எங்கள் ஊரில் நாங்கள் ஸ்லோன்றது சாதாரண விஷயம்ப்பா, எல்லாத்துலையும் நாங்கள் ஸ்லோவாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, ரைட். இதில் எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. நேரத்தின் கட்டாயத்தில் சிலது சுருக்கிக்கலாம்.
இப்போ நீங்கள் ஹையரிங்னு பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்கல்ல, இப்போ நிறைய விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு மேன் பவர் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணாமல் இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ வாட் கோஸ் இன் டு வென் யூ ஹையர் சம்மன்? ஸோ உங்களுக்கு பர்சனலாக நான் ஹையர் பண்ணும்போது சிம்பிளாக கேட்பேன். அதாவது வந்து நீ என்ன பண்ணேன்னு கேட்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு 3-4 லெவல் கேள்வி உள்ளே போய் கேட்பேன். அந்த கேள்வி அவங்க பதில் சொல்லிட்டா போதும் தேரன். ஏன்னா அப்போ தான் நீ அந்த வேலையை பார்த்துருக்கேன்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து பிராண்டிங் பண்ணியிருக்கேன்னா பிராண்டிங் எனக்கு மார்க் இது பண்ண, ஏன் பண்ண, இது பண்ணாமல் இருந்தால் வேறு என்ன பண்ணியிருப்ப, இதில் நீ என்னென்ன க்ரியேட்டிவ்லாம் நீ பண்ண, ஏதோ ஒரு விஷயம் 4-5 விஷயம் ஒரு 4 லேயர், அந்த 5 why அப்படின்னு அந்த ஜாப்பனீஸ் சொல்லுவான் இல்லை, அந்த 5 why தெளிய கேட்டுரு. அந்த 5 whyக்கு அவன் பதில் சொல்கிறான்னா அவன் தொழில் கரெக்டான ஆள், அவனை நீ யூ கேன் டேக் எம். இந்த கேள்வி ஏன் எனக்கு கேட்கணும்னா, என்ன ஹையர் பண்ணும்போதுமே வந்து நான் சேரும்போதுமே நான் யோசிச்சிருக்கேன், நம்மளால நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. நீ வந்து இந்த கேட்டகரியில் வர மாட்டேன். ஸோ யூ ஆர் an entrepreneur. ஸோ இட் டேக்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி as you said to become an entrepreneur. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அது வைல்ட் கார்டு என்ட்ரி உண்டு அவங்களுக்கு. இதில் பார்த்தோன்னா நிறைய ஆண்டர்பனர் இருக்காங்க கூகுளில். ஸோ எல்லாருக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரி தான் அவங்களுக்குலாம். அதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். கம்பெனிக்குள்ள ஒரு 10-15 ஆண்டர்பனர் இருந்தால் நிறைய அதுவாகவே செல்ஃபாக வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். டிபெண்டன்சி ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா ப்ராபப்ளி தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேக்கிங் ஹார்ட் டிசிஷன்ஸ். எக்ஸாக்ட். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கே வராது, நிறைய இடத்துல நம்ம பிரச்சனைக்கே வராமல் அது பிரச்சனை அதுவாக சால்வ் ஆயிரும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரைட்டு. இப்போ ஃபைனலாக இன்னொன்று, ஸோ வாட் டஸ் அருண் பிரகாஷ் கன்சியூம்? யூடியூப் அந்த மாதிரி. அது யூடியூபாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், பாட்காஸ்ட்டாக இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன். முன்னாடி பண்ண மாட்டேன், இப்போ நிறையா பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம் ஐ பிகம் பிக் ஃபேன் ஆஃப் இன்ஸ்டாகிராம். ஓகே, ஏன்னா வந்து எனக்கு டைம் இல்லை, என் டைம் இல்லாத அதை சேவ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா அதில் ஜங்க் நிறையா வருது. ஐ நோ ஹவு டு ஃபில்டர் ஜங்க். அதாவது வந்து இன்ஸ்டாகிராம் அல்டிமேட்லி ஒர்க்ஸ் ஆன் அல்காரிதம். ஓகே, அந்த அல்காரிதம் எப்படி ட்வீக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால் அது நான் ட்வீக் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கேன், அது எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, ஸோ எங்கே போய் நான் கமெண்ட் பண்ணணும், எங்கே போய் லைக் பண்ணணும், எங்கே போய் நான் சும்மாவே திரும்ப 4 தடவை பார்ப்பேன். இப்போ அதுக்கு என்ன தெரிஞ்சிடும், இது அவன் நிறையா பார்க்குறான், அப்போ அதே மாதிரி கொண்டு வருவான் அப்படின்னு. ஸோ ஐ மேனிப்புலேட் தி சிஸ்டம் ஃபார் மீ. ஓகே, அது நிறையா பண்ணுறேன். அண்டு படங்கள் நிறையா பார்ப்பேன். ஸோ இப்போ பார்க்க முடியலைன்னு வச்சுக்கேன். முன்னாடிலாம் வந்து மணிக்கணக்காக உட்காந்து பார்ப்பேன். பிக் ஃபேன் ஆஃப் செல்வராகவன். ஓகேவா, அப்புறம் ஆப்வியஸ்லி பாக்கியராஜ். இது ரெண்டும். இளையராஜா, ஏராமன் 2 பேருமே பிடிக்கும். வேறு என்ன பிடிக்கும், வேறு என்ன பார்ப்பேன், ஜோக்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். ஐ லவ் ஜோக்ஸ் அ லாட். ஓகே, இது பார்ப்பேன் நான் நிறையா. பொலிட்டிக்கல் மூவிஸ் நிறையா பார்ப்பேன். ஏன்னா வந்து இந்தியன் டூலாம் பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு? இல்லை, நான் பார்க்கல, அது பார்க்காதன்னு சொல்லிட்டாங்க என்ன. ஆமாம், பார்க்காதீங்க, நானும் அதான் சொல்லுவேன். அது பார்க்காதீங்கன்ட்டாங்கட்டா, அதனால் நம்ம போகல. பார்க்கணும். ஜென்ரலாக வந்து நிறைய பொலிட்டிக்கல் திங்ஸ் வந்து ஐ எம் அ வெரி லாஜிக்கல் பர்சன். ஓகே, பாலிட்டிக்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் இல்லாஜிக்கல் திங்ஸ். திடீர்னு நான் நேற்று வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குன்னா, ஸோ அட் அ சர்ஃபேஸ் லெவல் இட் லுக் வெரி இல்லாஜிக்கல். ஓகே, ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா சூப்பர் லாஜிக் சிஸ்டம். அதுதான் நம்ம நினைப்போம், இவன் எப்படி இது பண்ணுறான், அவன் அப்படி பண்ண மாட்டேங்கிறான்னு. ஓகே, ஸோ ஒரு லீடராக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த லீடரை டயார்டு லீடராக ஃபாலோ பண்ணுறேன்னா அந்த லீடர் வில் ஹாவ் நீ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, உன்னை விட அவன் 100 மடங்கு வந்து ஹீ வில் திங்க் ஃபார் எவ்ரி பீப்புள் அரவுண்ட் ஹிம். அண்ட் அட் த சேம் டைம் ஹீ வில் ட்ரை டு பி பொலிட்டிக்கலி கரெக்ட். இது ரெண்டுமே ஈஸியான விஷயம் கிடையாது. ஆமாம், அது ஒரு கஷ்டமான கோடு, அது மெல்லிசான கோடு. அது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அதை. ஸோ அது வருது. இன்னொன்று வந்து the most impact can be created by politician in the world, not by anyone else, not by doctors, not by engineers, though we call technologists can change everything. அதெல்லாம் இருந்தாலும் most influence can be done by 2 people. One is the people with money, another one is people with power. ஸோ இந்த 2 யார்ட்டு இருக்கோ அவங்க 2 பேரும் அவங்களால பண்ண முடியும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தம் அண்ட் பில்ட் அ சிஸ்டம் அரவுண்ட் இட். ஸோ நம்மளால் அந்த பணக்காரன் ஆக முடியுதா இல்லை பவரில் போக முடியுதான்னு எனக்கு தெரியாது. பட் யூ ஷுட் யூஸ் த சிஸ்டம் டு சால்வ் அ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து வெறும் கம்யூனிஸ்டாக மட்டும் பேசினேன்னு வச்சுக்கேன், நான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 1000 பேர் அஃபெக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ when I understand the system, so when I bring in the things to a system, I can bring in technology, I can bring in everything, and then I can go with the vision. ஸோ என் விஷன் இன்னும் நான் ரீச்சே பண்ணல, நான் சொன்ன மாதிரி சுத்தமாக கிடையாது. பட் ஐ நோ ஐ கேன் கோ தேர். ஏன்னா அதுக்கு யூ ஹேவ் டு சர்வைவ். நீ உயிரோட ஃபஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கு பழகணும்.
ஓகே நைஸ். சரி, அப்போ ஃபைனலாக இன்னொரு 1 மார்க் கொஸ்டின் மாதிரி 2-3 விஷயங்கள். ஸோ இன்றைக்கி வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், லெட் இட் பி எனி டிகிரி, ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ நாளைக்கு நான் இந்த ரியல் வேர்ல்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா நான் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? ட்ரை டு டூ திங்ஸ். அது எதாக இருந்தாலும் இருக்கணும். ஏன்னா வந்து நான் ஏதாவது ஒரு டெக்னாலஜி சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரலி ஏஐ தான் ஃபஸ்ட் சொல்லுவேன். ஓகே, அதை வச்சு அதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கேன் யூ சால்வ் அ ப்ராப்ளம் வித் தட்? அதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் விஷன் வச்சு ஒரு பொண்ணு பண்ணிருந்துச்சு. என்னன்னா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அது வந்து நல்ல கோதுமையாக தரம் இல்லாத கோதுமையாக அதுக்கு என்ன விலை வரும்னு சொல்லிச்சு. சிம்பிள் ப்ராப்ளம். அவங்க அப்பாவோட நெல் இதுக்கெலாம் வச்சு அப்போ அது வந்து அவங்க அப்பா எப்போனாலும் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுவார். இது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் பண்ணது. இது சின்ன ப்ராஜெக்ட் தான் நான் பார்த்தேன் நான். பட் தட் வாஸ் பர்ஃபெக்ட் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணு, ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமாம், அது இந்த படத்தில் செயல் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான. ஆமாம், பவர்ஃபுல்லான வேர்டு. கரெக்ட், நைஸ். ஃபைனல் கேள்விண்ணா, இது வந்து போன சீசனில் வந்து மக்களுக்கு புக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சீசன் வந்து இன்னும் சுயநலம் ஆகிட்டேன். அதாவது உங்களுக்கு எனக்கு ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் சொல்லணும்னா என்ன புக் சொல்லுவீங்க? அவுட்லேயர்ஸ் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். ஓகே, நல்லது. நான் அது இன்னொரு விஷயம் கொஞ்சம் தேடி சொல்லுங்கள். நான் ஒரு 400 புக்குக்கு மேலே படிச்சிருக்கிறேன். நான் அவ்வளோ புக்கு படிக்கிற ஆள் கிடையாது. அதனால் நான் படித்த புக்கில் என்னன்னு பார்த்தோன்னா வந்து இந்த கூகுள் ஸ்டோரி படிச்சிருக்கேன், அது பார்க்கலாம். அதை விட ஃபேஸ்புக் எஃபெக்ட்னு ஒரு புக் இருக்குது, அவனோட ஸ்டோரி, ஃபேஸ்புக் எஃபெக்ட் புக்கு பேர், அது நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து மைஸ்பேஸோட ஒரு புக் இருக்குது, மைஸ்பேஸோட ஸ்டோரி. அந்த புக்காக கிடையாது, பிடிஎஃப் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது படிக்கலாம். ஸோ இது அதான் சொல்ல, இதெல்லாம் வந்து நான் கம்பெனி ஆரம்பிக்கணும் படித்த புக். ஓகே, இல்லை அது கம்பெனி புக்காக இருக்கணுங்களா, இல்லை அது ஃபிலாசபியாக இருக்கலாம், இல்லை ஃபிலாசபி என்ன வேணா இருக்கலாம். ஃபிலாசபிலாம் படிக்க நிறைய ஃபிலாசபி படிக்கும், ஜாலியாக இருக்கணும். என்ன அதே எனக்கு டைம் வேஸ்ட் மாதிரி தோணும். ஏன் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஃபிலாசபிலேருந்து நிறைய பிஸ்னஸ்லாம் கற்றுக்கலாம். ஓகே ஓகே, அதுவும் உண்மைதான். யூ ஹேவ் டு கிரியேட் அ கல்ட். கல்ட் கிரியேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், நான் லிங்க்டின்ல கூட போட்டிருக்கிறேன், எனி கிரேட் பிராண்ட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ கல்ட். கரெக்ட், எனி கிரேட் பிராண்ட், எனி கிரேட் ரிலிஜன், எனி திங் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ கல்ட். கல்ட்டு வளர்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு உலகத்தில் எதை வேணாலும் மாற்றலாம். எக்ஸாக்ட்லி, அதான் இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறாங்க. அதே தான், ஈவன் கம்யூனிட்டி கல்ட், இப்போ கீக் நெட்வொர்க்காக இருந்தாலுமே அது கல்ட்டை ஆரம்பிச்சாதான் அது போய் முடியும். கரெக்ட், அது கம்யூனிட்டி ஆரம்பித்தா அது போய் நம்ம எதிர்பார்க்குற எஃபெக்டில் போய் நிற்காது. அது கல்ட்டை ஆரம்பிக்கணும். அந்த கல்ட் வந்து இந்த கல்ட் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா அந்த கல்ட் விஷயத்தை பற்றி நிறையா கற்றுக்கலாம். ஸ்போர்ட்ஸில் இருந்து நிறையா கல்ட் பற்றி கற்றுக்கலாம், ஃபிலாசபியில் நிறையா கல்ட் பற்றி கற்றுக்கலாம். இது ரெண்டும் நான் பார்த்தல. ஆமாம், நான் பார்க்குறேன், இங்கே எங்கே கற்றுக்கிறதுன்னு தேடிட்டு இருந்தேன். ஆமாம், ஓகே, ஐ வில் லுக் இன்டு இட். எஸ், இந்த ஸ்டோயிசிசம், இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸ்லாம் நம்ம ஸ்டோயிசிசம் ஃபிலாசபிஸ்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டோயிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட இதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கல்ட் ஃபாலோயிங் பற்றி நீங்கள் நான் கிட்டத்தட்ட அந்த ஸ்டோயிக் ஃபாலோவர் தான். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஓகே தான். அதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நிறையா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதான், ஸோ கல்ட் ஃபாலோயிங் பற்றி கற்றுக்கணும்னா அது ஒன்று. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுல ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கல்ட் ஃபாலோயிங் பற்றி கற்றுப்பீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அது கிரிக்கெட்டை விட பிரிட்டிஷ் ஃபுட்பாலில் எடுத்து பார்த்தீங்க, பிரிட்டிஷ் ஜெர்மன் ஃபுட்பால் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவனுங்க ஒரு டீமுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், ஒரு பிளேயருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ். என்னோட பழைய கம்பெனியில் நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவன் வந்து மேன்யூ, அந்த மேனேஜரு, அவன் மாமனார் வந்து லிவர்பூலு. 2 பேர் லிட்டரலாக அடிச்சுக்கு பானுங்க. ஆமாம், சீரியஸாக மருமகன் அடிச்சுக்கிட்டாங்களாம் ஒரு தடவை பேசும்போது. என்னடா என் பொண்டாட்டி என்கிட்ட பேசவே இல்லை, மை ஒய்ஃப் இஸ் நாட் டாக்கிங் டு மீ ஃபார் 1 month மேனோடனே வாட் ஹேப்பன், ஐ ஸ்லாப்ட் மை ஃபாதர் இன் லா பிகாஸ் ஹி வாஸ் டாக்கிங் சம்திங் அபவுட் மேன்யூ அப்படின்னா. அட பாவிகளா, இவ்வளோடா பண்ணீங்க. நானும் ஒரு கொடூர மேன் யுனைடெட் ஃபேன் தான் நானும். ஆமாம், சட்டையெல்லாம் கூட சண்டை போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான். அதனால் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கல்ட் ஃபாலோயிங் பற்றி கற்றுப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து அது நிறையா நல்ல விஷயம் அது. அதனால் அது அப்போ புக் வந்து அவுட்லேயர்ஸ் ப்ராபபிளி. இல்லை ஃபேஸ்புக் எஃபெக்ட். சரி, நான் போய் படிக்கிறேன் அதை. அப்போ ஓகே, டன். அவுட்லேயர் வந்து ஜென்ரல் மக்களுக்கு நீ ஏற்கனவே படிச்சுட்டு அதனால ஃபேஸ்புக் எஃபெக்ட் சொல்கிறேன். ஓகே, நைஸ். நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு எபிசோடு மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக. இது முதலாளி தான் முடிவு பண்ணுவதை. ஆமாம், ரைட்டு, நன்றி. தேங்க்யூ.